அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நியூ சிலபஸ்ல யூனிட் 11 பயோடெக்னாலஜி பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான். ஸோ இது லாஸ்ட் பார்த்தது லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு அடுத்த உள்ள போவோம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பயோடெக்னாலஜி யூனிட் 11ல ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பார்த்துட்டு இருந்தோம். அதில் பேசிக்காக டூல்ஸ், வாட் ஆர் த மாலிகுலர் டூல்ஸ், ஓகே, அதில் டூல்ஸில் பர்டிகுலராக என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அது பேசிக்கான சில டயக்ராம்லாம் மட்டும் நான் காமிச்சேன். வாட் ஆர் த டூல்ஸ் வி ஆர் யூசிங் தட், சரியா? அதில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். டூல்ஸில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம், சரியா? வாட் ஆர் த டூல்ஸு, அது எப்படி ஐசோலேட் பண்ணுறோம், ஒரு நியூக்ளிக் ஆசிட் எப்படி ஐசோலேட் பண்ணுறோம், அது எப்படி பியூரிஃபை பண்ணுறோம், அதுவும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், டிஎன்ஏ சீக்வன்சஸ் ரிலேட்டடாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மின் என்ன, காஸ்மின் என்ன, அந்த இதெல்லாம் இந்த ஜென்ரலாக வாட் இஸ் மீன் பை காஸ்மின், வாட் இஸ் மீன் பை பிளாஸ்மிட்ஸ், ஸோ அது ஃபுல்லாகவே பார்த்தோம். ஒரு ஜீன் டிரான்ஸ்ஃபர், இது வந்து ஓல்டு சிலபஸ்ல ஏற்கனவே இருக்குன்னு சொன்னேன். ஓல்டு சிலபஸ் பொறுத்தவரை யூனிட் 5ல இருக்கும். மெத்தட் ஆஃப் ஜீன் டிரான்ஸ்ஃபர், சரியா? ஜீன் டிரான்ஸ்ஃபர்னா ஈவன் த ப்ரோகேரிட்டிக் செல், யூகேரிட்டிக் செல், பிளான்ட் செல்ஸ்ல இது குளோனிங் அது ஃபுல்லாக பார்த்தோம். குளோனிங் வெக்டார்னா பிபிஆர் 322, இது காஸ்மிட், பிளாஸ்மிட், காஸ்மிட்ஸ், ஸோ அதில் என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ பிளாட்டிங் டெக்னிக்ஸ், அதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து குளோனிங் ஸ்ட்ராட்டஜி, சில விஷயங்கள் பார்த்தோம், சரியா? இந்த இது ஒரு பிளாஸ்மிட் தான், பிளாஸ்மிட், அது வந்து காஸ்மிட், இது பிளாஸ்மிட்ஸ். இதில் நிறைய பிபிஆர் 322 பிளாஸ்மிட்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஒன் திங்ஸ். பிபிஆர் 322 வந்து ரொம்ப ஃபெமிலியர், சரியா? இது பிளாஸ்மிட்ஸ்ல உள்ள ஒரு இது. ஸோ இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதில் பிளாட்டிங் டெக்னிக்ஸ்ல அதுவும் நம்ம சில பிளாட்டிங் டெக்னிக்ஸ் பார்த்தோம், சரியா? சதர்ன் பிளாட்டு, நார்த்தன் பிளாட்டு, அது மாதிரி அந்த மாதிரி பிளாட்டிங் டெக்னிக்கும் பார்த்தோம். இதோட கண்டினியூஷன் தான், பிளாட்டிங் டெக்னிக்கும் இதோட கண்டினியூஷன் தான் வரும், சரியா? பிசிஆர் பற்றியும் பார்த்தோம். பிசிஆர், ஸோ பிசிஆர்னா பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன் யூசிங் தட் பிசிஆர். ஸோ இதில் இந்த சிம்பிள் இந்த டயரத்தை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பிசிஆரில். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கக்கூடியது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஎன்ஏ வந்து 2 டிஎன்ஏ மாத்திரம், திரும்ப அதை அப்படியே கண்டினியூஸாக அது மல்டிபை டிஎன்ஏவை மாத்திரம். இது வந்து மெயினாக டாக் பாலிமரேஸ் அப்படின்னா ஒரு முக்கியமான என்சைம்ஸ், சரியா? டாக் பாலிமரேஸ் அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஈவன் தட் ஹை ஹீட், ரொம்ப எவ்வளோ ஹீட் ஆனாலும் அது வந்து ஹீட்லனாலும் அது ஒன்றுமே செய்யாது. அதான் அதனுடைய ஸ்பெஷல், அந்த என்சைமுடைய ஸ்பெஷல். ஸோ பிசிஆர் அந்த ரியாக்ஷன்ஸும் லாஸ்ட்ல நம்ம பார்த்தோம், வாட் இஸ் மீன் பை பிசிஆர்னா. நெக்ஸ்ட் ஃபைனலாக ஜீனோமிக் லைப்ரரி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஜீனோமிக், வாட் இஸ் மீன் பை ஜீனோமிக் லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜீனோமிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தட் ஜீனோமிக் லைப்ரரி, ஜீன் லைப்ரரின்னு சொல்லுது. ஒரு நார்மல் டிஎன்ஏ ஸ்டாண்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிக்சரை பார்த்தாலும் தெரியும். ஒரு நார்மல் டிஎன்ஏ ஸ்டாண்ட், அது வந்து நிறைய நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்களும் நிறைய கட் பண்றோம். அதை ஜீனோமிக் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜீனோமிக் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவையான பிளாஸ்மிட்ஸ்ல வந்து இன்சர்ட் தட் எ ஃப்ராக்மெண்ட் இன் த பிளாஸ்மிட்ஸ். இது இந்த எல்லோ கலர் இருக்கிறது பிளாஸ்மிட்ஸ், பாக்டீரியல்ல இருந்து எடுத்தது. நம்ம இந்த கலர் கலரா இருக்கு பார்த்தீங்களா, இந்த கலர் கலரா இருக்கிறது நம்ம அந்த டிஎன்ஏ டபிள்யூ. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்று ஒரு, அதாவது அதோடைய கோடிங்ஸ், இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். நிறைய கோடிங்ஸ் வச்சு நிறைய ஜீனோமிக் டிஎன்ஏ லைப்ரரியை உருவாக்கலாம். இதில் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. இதுவும் நம்ம இந்த புக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். இதெல்லாம் மேட்ச் ஆகுது, எது மேட்ச் ஆகலைன்னா அந்த சீக்வன்ஸை வச்சு இது இந்த டயக்ராம் பார்க்கறது, மேட்ச் ஆகிறது, மேட்ச் ஆகல. நெக்ஸ்ட் இன்னொரு டயக்ராம் இருக்கும் பாருங்க. எஸ், இந்த இதுவும் ஜீனோமிக் டிஎன்ஏ லைப்ரரி தான். ஃபர்ஸ்ட் அந்த செல் வந்து ஐசோலேட் பண்றோம். வி ஆர் ஐசோலேட்டிங் தட் டிஎன்ஏ, சரியா? இந்த டிஎன்ஏவை திரும்ப எப்போ அதில் சொன்ன பிக்சர் தான், இதை மைனூட்டாக கட் பண்றோம் வித் ஹெல்ப் ஆஃப் தட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். இது எப்பயும் மாதிரி அந்த பிளாஸ்மிட்ஸ் எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த பிளாஸ்மிட்ஸோட கரெக்டாக இதில் வந்து என்ன செய்யறோம், லிகேஷன் டிஎன்ஏ, இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், இது வந்து கட் பண்ணதை ஒட்டுறதுக்கு டிஎன்ஏ லிகேஸ் மூலம் நம்ம டிசைடு ஜீனை வந்து உள்ள இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்ணிட்டு திரும்ப எப்பயும் சொல்ற அதே கதை தான். இந்த இன்சர்ட் தட் நெக்ஸ்ட் பாக்டீரியாக்குள்ள இன்சர்ட் பண்றோம், அதை நிறைய கல்ச்சர் பண்றோம். ஸோ இது கலெக்ஷன் ஆஃப் தட் ஜீனோமிக் லைப்ரரி தான். இதுவும் டிஎன்ஏ லைப்ரரின்னு தான் சொல்லணும். இது ஜீனோமிக் லைப்ரரிக்கு ரிலேட்டடாக உள்ள விஷயங்கள், சரியா? இதுதான் ஃபுல்லாகவே சொல்லுவோம். இது நார்மலாக
ஜீனோமிக் லைப்ரரியிலே வந்து what is meant by genomic like cDNA library அது பத்தின சில டீடைல்ஸ் மட்டும் அதுல இருக்கும். ஓகே ரைட். ஸோ இதெல்லாம் ஸ்டெப்பா பார்த்தோம். பேஜ் நம்பர் மெட்டீரியல் பேஜ் நம்பர் வந்து 56ல அந்த ஐசோலேஷன் ஸ்பெசிபிக் நியூக்ளிக் ஆசிட் சீக்வன்சஸ் அதுல வந்து நியூக்ளிக் ஆசிட் ஹைபிரிடைசேஷன், சதர்ன் பிளாட், நார்த்தன் பிளாட், டிஎன்ஏ சீக்வன்சிங். ஸோ டிஎன்ஏ சீக்வன்ஸ் அது டிஎன்ஏ லைப்ரரி பத்தி நிறைய டீட்டெயில் பார்த்தோம் கம்ப்ளீட்டா. இது ஃபுல்லா வாட் இஸ் மீன் பை டிஎன்ஏ லைப்ரரி, அதோட இம்பார்ட்டன்ட் என்ன, அது ஃபுல்லாவே லாஸ்ட் இது வரைக்கும் தான் முடிச்சோம்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இதோடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம அடுத்த டைட்டில் என்ன சார்னா மெத்தட் ஆஃப் அனலைசிங் த ஜீன் எக்ஸ்பிரஷன் ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன் லெவல். மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 65. அப்போ இதுல ஃபுல்லா மைக்ரோ அரே பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம் சார். மைக்ரோ அரே, சிப் மைக்ரோ அரே, சரியா? இதுல டிஎன்ஏ சீக்வன்சிங்ல இந்த கொஞ்சம் நேரம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இந்த பிக்சர் பாருங்க. டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல ஒவ்வொரு நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இதுல சொல்லியிருப்பாங்க. ஒரு டிஎன்ஏ எடுத்துக்கிறோம், டிஎன்ஏல அதில் டெஸ்ட் மூலம் ஒவ்வொன்று நம்ம தனித்தனி டிஎன்ஏ சீக்வன்ஸ்னா அடினைன் குவானைன் சைட்டோசின் டைமினை ஃபுல்லாக செப்பரேட் பண்ணுறது தான். ஃபுல்லாக சாம்பிள் பை சாம்பிள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே சொல்லிப்பாங்க பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி அதை ஃபுல்லாக வந்து ஃபைனலாக நம்ம ரேடியோ எலக்ட்ரோஃபோரசிஸில் ரேடியோகிராஃப் மெத்தடோட ரீட் பண்ணுறதுக்கு இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க. அந்த எப்படி சொல்றது, இந்த ஃப்ராக்மெண்ட் பொறுத்தளவு அது ரன் ஆகும். அது நான் இன்னொரு ஏரியாவில் வரும், ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். சரியா? ரைட். இதுல ரொம்ப ஒன்றும் பெருசா இது கிடையாது சார். நான் சொல்றது மட்டும் பார்த்துக்கோங்க. மித்ததெல்லாம் ஈஸி தான், அதுல ஒன்றும் கஷ்டமா இருக்காது. சரி, இப்போ டேக் த மெட்டீரியல் பேஜ் நம்பர் 65, மெத்தட் ஃபார் அனலைசிங் த ஜீன் எக்ஸ்பிரஷன் அட் ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன் லெவல். சரியா? இதுல மேக்சிமம் வந்து இதுல இந்த டெக்னிக்ஸ் ஒரு நிமிஷம், புரோட்டீன் டெக்னிக்ஸ். எஸ், இதுல புரோட்டீன், நெக்ஸ்ட் டிஎன்ஏ அரேன்னு சொல்லக்கூடியது. சரியா? அதுல ரொம்ப டீட்டெயிலா சில விஷயங்கள் நம்ம இது ஏரியால கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. பயோ சிப்ஸ் என்ன, மைக்ரோ டெக்னிக் என்ன, சரியா? டிஎன்ஏ ஜீன் சிப்னு என்ன, அது எல்லாமே. ஸோ டிஎன்ஏ மைக்ரோ அரே, இதுல ஃபர்ஸ்ட் இந்த பிளாட்டிங் டெக்னிக் தான் சொன்னதே தான், ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னதே தான் இதுலயும் வரும். சரியா? அதுல உள்ள விஷயங்கள் என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் பிளாட்டிங் டெக்னிக்ல இதுல நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். வெஸ்டர்ன் பிளாட், நார்த்தன் பிளாட்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். லிசன், பேஜ் நம்பர் 65 எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா இதுல நம்ம சிலபஸ், இது ஆக்சுவல் சிலபஸ் இது. சரியா? இதுல இந்த நீ நடத்த போறதுல ஆக்சுவல் சிலபஸ்ல உள்ளது 2 பார்ட் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். ஒரு இதை நல்லா படிப்போம், ஒரு இதை சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க போதும். ஸோ இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஜீன் எக்ஸ்பிரஷன்ல ஆர்என்ஏவும் புரோட்டீன், இதுக்கு முந்தின கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா மோஸ்ட்லி டிஎன்ஏ வந்து எப்படி வந்து செப்பரேட் பண்றோம்னு சொல்றோம். இதுல மேக்சிமம் ஆர்என்ஏ. சரியா? அதுல ஆர்என்ஏவும் புரோட்டீன் லெவல், புரோட்டீன் இங்க என்ன சொல்றேன்னா அமினோ ஆசிட்ஸ் எப்படி இது சொல்ற, அதுல ஆல்மோஸ்ட் அங்க சொன்ன அதே கேஸ் தான் இங்க பிளாட்டிங் டெக்னிக்ஸ் தான். So mostly these techniques are used to detect that desired RNA, that particularly mRNA or the protein from the cells. அப்ப இந்த நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னதான் டிஎன்ஏ, mRNA, புரோட்டீன். அப்ப சதர்ன் பிளாட், நார்த்தன் பிளாட், வெஸ்டர்ன் பிளாட். ஸோ த பிளாட், அதை பிளாட்டிங் அப்படின்னு சொல்லுது. பிளாட்டிங் ஆஃப் த நைட்ரோசெல்லோஸ் ஃபில்டர் பை மெம்பரேன், தட்ஸ் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். வாட் ஆர் த பிளாட்டிங் டெக்னிக்ஸ்? நார்த்தன் பிளாட், சதர்ன் பிளாட், டிஎன்ஏ புரோட்டீனுக்கு தனியா இருக்குது, டிஎன்ஏ மைக்ரோ அரே, புரோட்டீன் மைக்ரோ அரே, அதுமாதிரி ஜீன் சிப், அதுமாதிரி பிசிஆர், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் பிசிஆர் பார்த்தோம், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்னு ஒன்று இருக்குது, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பிசிஆர் இருக்கு. சரியா? சரி, டிஎன்ஏ மைக்ரோ அரே. ஸோ இதில் டிஎன்ஏ வந்து மைக்ரோ அரே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சார், அதாவது டிஎன்ஏ செப்பரேட் பண்ணக்கூடியதான், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ஒரு நார்மலா இந்த பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் த, இது வந்து ஸ்மால் என்ன ஏதோ நம்ம இதை எடுக்கிறோம். A part of the DNA will be fixed on that a solid surface and detect that a screen in that mRNA or genomic DNA of the sample. அது DNA microarray or DNA chip அப்படின்னு சொல்றோம். சரியா?
ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இதுல ஈவன் ஜீன் சிப்னு சொல்றோம், ஒரு சின்ன சிப் மாதிரி உருவாக்குறோம் சார் அந்த டிஎன்ஏவை. சரியா? இந்த பிக்சர்ல பாருங்க, இதுல ஒரு நார்மல் செல்ஸ் எடுத்துக்கிறோம், சொன்னா அதே கதை தான். இது கேன்சர் செல், ரெண்டு கம்பேர் பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நார்மல் செல்ஸ், கேன்சர் செல். உங்களுக்கு தெரியும், ஒரு நார்மல் செல்ஸ் வந்து செல் கல்ச்சர்ல ரெண்டுமே கல்ச்சர் பண்ண முடியும். அப்ப ஒரு நார்மல் செல் வந்து எம்ஆர்என்ஏ இருக்கும், எம்ஆர்என்ஏல இருந்து நான் ஏற்கனவே ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ ஆர்என்ஏ அதுல ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலம் நம்ம என்ன செய்வோம், காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவை உருவாக்குறோம். சரியா? அப்போ அதை வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஃப்ளூரசன்ஸ் யூஸ் பண்றோம், கிரீன் ஃப்ளூரசன்ஸ், இது வந்து ரெட் ஃப்ளூரசன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அப்போ we can hybrid that cDNA probe. அப்போ நிறைய ப்ரோப்பை நம்ம ஹைபிரிட் பண்றோம். ஸோ அப்போ இதுல வந்து இந்த கலரை வச்சு தான் அந்த செல்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி மல்டிப்ளை ஆகுது, அதை ஃபுல்லாவே டீட்டெயிலாக இங்க பார்க்குறோம். சரியா? ஸோ டிஎன்ஏ ஆக்சுவல் டிஎன்ஏ ஸ்பாட் கண்டெயின் 10 to power of minus 12 moles of the DNA probes. Microarray is very useful for the expression the large number of the gene in the simultaneously. அதாவது நிறைய ஜீனை உருவாக்க முடியும், மல்டிபிள் சீக்வன்ஸ் வித்தின் த ஜீனோம்ஸ், ஒரு பர்டிகுலர் டயத்துல. அதான் அதுல ஒரு முக்கியமானது. ஒன் சிப்னு எடுத்துக்கிட்டு நம்ம நார்மலா இன் ஃபியூச்சர்லாம் இதுதான், இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் பயோடெக்னாலஜில. சரியா? ஒரு 16,000 டிஎன்ஏ ப்ரோப் வில் பி ஃபிக்ஸ்டு த ஏரியா ஆஃப், நம்ம பர்டிகுலர் ஏரியால ஃபிக்ஸ் பண்ணுமா. லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ல வந்து நிறைய டிஎன்ஏ சிப் கேன் பி யூஸ் டு டிடெக்ட் தட் 16,000 டிஃப்ரெண்ட் ஜீன் இன் தட் ஆர் தட் எம்ஆர்என்ஏ சாம்பிள் ஆஃப் தட். நம்ம ஒவ்வொரு ஜீனையும் நம்ம நிறைய ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்ஏ இது எதுக்காக சார் இதெல்லாம் இந்த டிஎன்ஏ சிப் வந்து தேவை அப்படின்னு கேட்டா, the disease or gene we can easily to determine at the time. Small volume of the sample வந்து ஏதாவது நோய் இருக்கா, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அது எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சர்ல இப்போ இதெல்லாம் வந்து வந்துருச்சு. ஃபாரின்லாம் வந்து டிஎன்ஏ சிப் மாதிரி நம்மளுக்கு சப்போஸ் ஒரு சுகர் பேஷண்ட்னு வச்சுக்கோங்களேன், டிகர் பண்றதுக்காக நம்ம பயோ சிப்ஸ் மாதிரி ஜீன் சிப்ஸ்ல வந்து ஸ்டிமுலேட் பண்றது, அதை வந்து நம்ம பீட்டா செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி இன்சுலினை சிந்தேஸ் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, அதில் ஃபியூச்சர்ல போயிட்டு தான் இருக்கு ப்ராஜெக்ட் எல்லாமே. ரைட். இது மற்றபடி இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார். டிஎன்ஏ மைக்ரோ அரே அவ்வளோதான் போதும், போட்டு ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். இது ப்ரிப்பரேஷன் என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன் பண்றாங்க, அது எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்றாங்க, அதுதான் இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் நான். அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய ப்ரொசீஜர் இருக்கும், அதனால தான் நம்பர் ஆஃப் பேஜஸ் அதிகமா இருக்கும். ப்ரொசீஜர்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? அதை வந்து டிஎன்ஏ ஸ்பாட்னா இந்த பிக்சர்ல காமிச்ச மாதிரி அதுல மைக்ரோ அரே அப்படின்னு சொல்றது, அது ஒவ்வொரு பார்ட்டை மட்டும், இப்போ இந்த கிரீன்னா இந்த கிரீனை மட்டும் டீட்டெயிலா பாக்குறதா ஒரு விஷயங்கள். அந்த பேஜ் நம்பர் 66ல பாருங்க, ஒரு டிஎன்ஏ மைக்ரோல ஒரு பார்ட்டை மட்டும் டீட்டெயிலா அந்த இதை மட்டும் வச்சுட்டு அதை ஃபுல்லா அனலைஸ் பண்றது. அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ், அந்த ப்ரோப் எப்படி இருக்குது, டிஎன்ஏ சீக்வன்ஸ் எப்படி இருக்குது, அதை தான் அங்கே ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. சரியா? ஈவன் த டார்கெட் ஆர்கன் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ சாம்பிள்ஸ் ஜென்ரலி இந்த எப்பயும் சொல்ற அதே கதை, ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு கட் பண்றோம். அது இல்லைன்னா பிசிஆர் வச்சு கட் பண்ணலாம். பிசிஆர் வச்சு நம்பர் ஆஃப் நிறைய ஜீன் ப்ரோபை வந்து ஆம்பிளிஃபை பண்ணலாம் இன் விட்ரோல. சரியா? பிசிஆர் நமக்கு தெரியும், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் சொல்லக்கூடியது. ஸோ அந்த பிக்சர் தான் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 67 வாங்க. இந்த அதுல ஃபுல்லா டீட்டெயிலா இருக்கும் பாருங்க. இதுதான் ஃபுல்லா டிஎன்ஏ மைக்ரோ அரே எக்ஸ்போஸ் டு த லைட் ஆக்டிவேஷன். அப்ப இதுல மெயினா அந்த நம்ம ஒரு தேவையான நார்மல் செல்லோ இல்லை கேன்சர் செல்ஸோ நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, டிஷ்யூ எடுத்துக்கிறோம், அதுல இருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். டிஎன்ஏ ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலம் வந்து அதை கட் பண்றாங்க. டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ், நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்குது. பிசிஆர் மூலம் அதை மல்டிப்ளை பண்ணலாம், நிறைய மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ அந்த இது நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஃப்ளூரோஃபோன்ஸ், அது ஃப்ளூரசன்ஸ் அது யூஸ் பண்றாங்க, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஃப்ளூரோஃபோன். நெக்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன், அதுல வந்து அந்த நம்ம தேவையானதை வந்து டிஎன்ஏ சிப்பை வந்து ரெடி பண்ணி அதோட ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன்னா நார்மல் ஒரு இதையும் நம்ம உருவாக்குனதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்றதுதான். சரியா? அது ஜீன் சிப் தட் ஹைபிரிடைஸ்டு டிஎன்ஏ. ஸோ மிக்சிங் இதுல பாருங்க, கலரா இருக்கலாம். எது கலர்களா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணனா எது இப்போ கேன்சர் செல்ஸும் நார்மல் செல்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ண முடியும். எது ஃபாஸ்டா இருக்குது, இதுல சீக்வன்ஸ் எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது. சரியா? ஸோ அப்போ ஸ்கேன் பண்றதா லேசர் பீம் மூலம் நம்ம ஸ்கேன் பண்ணலாம். திரும்ப அதை வந்து ஃபைனலா இப்படி கலரா இந்த மாதிரி பிக்சர்ஸ் பார்க்கணும்னா வந்து நம்ம ஃப்ளூரசன்ஸ் டிடெக்டார்ஸ் இருக்குது, எந்தெந்த கலர்ல இது இருக்கு. அப்ப இதுல எது ரொம்ப நார்மல் செல்ஸ் எப்படி க்ரோத் ஆகுது, கேன்சர் செல்ஸ் எப்படி க்ரோத் ஆகுது, அப்ப நம்பர் ஆஃப் செல்ஸ் வச்சு நம்ம எப்படி சும்மா கண்ணால பார்க்க முடியுமா, இந்த எல்லாமே இந்த ஃப்ளூரசன்ஸ் மூலம் அந்த டிடெக்டார் மூலம் பார்த்து அதை அப்படியே கம்ப்யூட்டரைஸ் கொண்டு வந்து எல்லா டீட்டெயிலும் அனலைஸ் பண்றாங்க டிஎன்ஏ சீக்வன்சிஸ்.
ஃபுல்லாவே அனலைஸ் பண்ண முடியும். அதான் இதுல உள்ள விஷயங்கள். இப்படிதான் வந்து ஒரு நார்மல் மைக்ரோ அரே, டிஎன்ஏ மைக்ரோ அரே வந்து ப்ரொசீஜர், யூசிங் தட் ப்ரொசீஜர். சரியா? மற்றபடி இது ஃபுல்லா ரன்னிங் மேட்டர்ல நீங்க சும்மா லைட்டா பார்த்துக்கோங்க சார். ரொம்ப ஒன்றும் வேண்டாம். சரியா? இந்த ஸ்கேனிங் எப்படி ஸ்கேன் பண்றாங்க, யூஸ் ஆஃப் டிஎன்ஏ மைக்ரோ அரே, எதுக்காக இது இந்த மைக்ரோ அரே யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மெயினா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் வந்து ஐடென்டி பண்றோம். அப்ப ஒவ்வொரு ஜீன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா நம்ம அனலைஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இதுல உள்ள ஜீன் எக்ஸ்பிரஷன் ப்ரொஃபைல்ஸ் சொல்லக்கூடியது. அது பேஜ் நம்பர் 69ல ஃபுல்லா ஃபங்க்ஷன்ஸ் தான். அதோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது யூசஸ், ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் யூசஸ், எதுக்காக இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஏன்னா இது வந்து ஹைபிரிடைசேஷன் மூலம் இந்த மைக்ரோ டிஎன்ஏ மைக்ரோ வி கேன் ஐடென்டிஃபை தட் ஈவன் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா? எப்படி இருக்குது நார்மல் ஒரு ஆர்கானிசம், எப்படி இருக்குது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர்கானிசம் எப்படி இருக்குது. சரியா? ஈவன் தட் ஒரு ஆர்கானிசத்துல பேத்தோஜெனிக் இருக்குதா இல்லையா, ஈவன் ஃபுட்டு மெட்டீரியல் ஏதாவது மைக்ரோப்ஸ் இருக்குதா, அப்போ அதெல்லாம் வந்து இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து ஃபுட்டை எடுத்து அனலைஸ் பண்ணலாம். ஜீன் ஈஸிலி டு ஐடென்டிஃபை தட் ஃபுட்டு. சரியா? ஸோ அது ஒரு முக்கியமானது. ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸ் கூட என்வாரன்மெண்டல் இருக்கலாம்னா என்வாரன்மெண்டல் சர்வை பண்ணலாம் இதை வச்சு. சரியா? ஏன்னா அதில் ஏதாவது பாக்டீரியல் ஜீனோம்ஸ் சீக்வன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடியது. டிஎன்ஏ பைண்டிங் சைட்ஸ் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடியது. குரோமோசோம் இம்யூனோபிரெசிடேஸ் டிப் யூஸ் பண்ணுறது, ஜீனோடைப் வி ஆர் யூசிங் தட். இதுல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஜீனோடைப்ஸ்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ஜீனோடைப்ஸ் இருக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுனா டு ஐடென்டிஃபை த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இன் ஹியூமன் பீயிங். சரி, ஒரு ஏதாவது கல்ச்சர் பண்றோம், ஒரு அதுல ஜெனட்டிக் டிசார்டர் இருந்தா ஈஸியா நம்ம இது மூலம் நம்மளால ஐடென்டி பண்ண முடியும். சரியா? அது மாதிரி ஜெர்ம் லைன் மியூட்டேஷன்ஸ் எவால்வ்டு இன் தட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் தட் மைக்ரோப்ஸ் அண்ட் அதர்ஸ், இது என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். டு டிட்டர்மைன் த ஆர்டர் ஆஃப் த டிஎன்ஏ சீக்வன்சஸ் ரீஜன் த பர்டிகுலர் குரோமோசோம்ஸை பற்றி பார்க்கலாம். ஜீன் ப்ராடக்ட் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏ மைக்ரோ அரே வச்சு கேன் ஈஸிலி டு அனலைஸ் இன்டு. அப்போ டிஎன்ஏவே நார்மலாக இந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள விஷயங்கள். ரைட். ரெண்டாவது இதே தான். அடுத்தது வந்து புரோட்டீன் மைக்ரோ அரேன்னு சொல்லக்கூடிய. புரோட்டீன் சொல்றது இங்க என்னன்னா டிஎன்ஏ சீக்வன்ஸ் மாதிரி இந்த பிக்சரையும் பாருங்களேன். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இது ஆக்சுவலி டிஎன்ஏ சீக்வன்சிங் ஃபார் தட் மைக்ரோ அரே. இது வந்து சீக்வன்சிங் பார்க்கறது, எப்படி வந்து அதை ஐடென்டி பண்றக்கூடிய இது. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். இந்த இதில் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். 2 மெத்தட் இருக்குது. இது ஒரு மெத்தட் சீக்வன்ஸ். இந்த பேண்டிங் டெக்னிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நிறைய பேண்டிங் டெக்னிக்ஸ்ல இது வந்து ஃப்ளூரசன்ஸ் மூலம் வந்து ஐடென்டி பண்றது. கலர் கலரா இருக்கும் இது வந்து கம்ப்ளீட்டா. சரியா? இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் ஓகே, ஒரு நிமிஷம். இன்னொரு டயக்ராம் இருந்தது. இதே மாதிரி புரோட்டீன்ஸ் இருக்கு. இந்த டெக்னிக்ஸ்ல வந்து டிஎன்ஏ அரேல உள்ள புரோட்டீன்ஸ் வந்து புரோட்டீன் மைக்ரோ அரே மாதிரி. இங்க என்ன சொல்றோம்னா அந்த டெக்னிக்ஸ்ல வந்து புரோட்டீன் மைக்ரோ அரேல நிறைய விஷயங்கள் வந்து இதுலயும் பார்க்கலாம். எஸ், இதுதான் தேடிட்டு இருந்தேன். கவனிங்க, புரோட்டீன் மைக்ரோ அரே. இது என்ன சார் புரோட்டீன் மைக்ரோ அரேனா, எப்படி டிஎன்ஏவை நம்ம சீக்வன்ஸை ஃபுல்லா பார்க்குறோமோ, பர்டிகுலர் டிஎன்ஏ ஃபைனலா டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சோன்னு நமக்கு என்ன கிடைக்குது? புரோட்டீன். அப்போ ஸ்மால் ஸ்பாட் ஆஃப் த புரோட்டீன் வில் பி ஃபிக்ஸ்டு வித் த சாலிட் சர்ஃபேஸ். ஒரு சாலிட் சர்ஃபேஸ்ல இந்த எப்படி டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறோமோ புரோட்டீன் சாம்பிள் எடுக்கிறோம். தட்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் த ஸ்மால் ஸ்பாட் ஆஃப் தட் புரோட்டீன் ஃபிக்ஸ்டு ஆன் த சாலிட் சர்ஃபேஸ். அதுதான் நம்ம புரோட்டீன் மைக்ரோ அரேன்னு சொல்லுவோம். எப்படி டிஎன்ஏக்கு பதில் அங்கே புரோட்டீனை போட்டுக்கிறோம் சார், அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே டிஎன்ஏ சிப்னா இங்கே புரோட்டீன் சிப். டிஎன்ஏ மைக்ரோ அரேன்னா இங்கே புரோட்டீன் மைக்ரோ அரே. இந்த புரோட்டீன் பைண்டிங் மைக்ரோ அரேன்னு சொல்லுது. இது ஃபர்ஸ்ட் யாரு சொன்னாங்க அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 69ல இருக்கும். ரைட். ஸோ வி கேன் ஐடென்டிஃபை தட். அப்போ இங்க என்ன சார்னா இந்த புரோட்டீன் அரே எதுக்கு சார் மெயினா? புரோட்டீன் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, நம்ம இந்த சப்ஸ்ட்ரேட் ஏன்னா என்சைம்ஸ் ஆல் ஆர் புரோட்டீன்ஸ், அதோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது அதை ஃபுல்லாக பார்க்கறது. புரோட்டீன் மாலிகூல்ஸ்ல கீழே இந்த ஃப்ளூரோசன்ஸ் இருக்கு. இங்கே இந்த பிக்சர்ல பாருங்க. இதுல நிறைய மெத்தட், இது ரொம்ப டீட்டெயிலாக அதை பார்ப்போம் சார். இது ஒவ்வொன்று ரொம்ப டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஒரு தனி டாபிக்கே இருக்குது. அப்போ ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். மற்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். பேஜ் நம்பர் 17ல இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் புரோட்டீன் மைக்ரோ அரேன்னு சொல்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது எப்படி டிஎன்ஏ நான் சொன்னனோ அதே மாதிரி தான். அது ஃபர்ஸ்ட் புரோட்டீன் ஐசோலேட் பண்ணுறோம். அதை நல்லா இது பண்ணிட்டு தனி அதில் உள்ள புரோட்டீனை அமினோ ஆசிட்ஸ் ஃபுல்லாக சீக்வன்ஸ் எடுக்கிறோம். அதை வந்து திரும்ப நம்ம தேவையான இதோட கம்பைன் பண்ணி ஹைபிரிடைசேஷன் பண்ணுறோம். திரும்ப ஸ்கேன் பண்ணுறோம் ஃப்ளூரசன்ஸ் மைக்ரோஸ்கோப்ல. சரி, மைக்ரோஸ்கோப் கிடையாது, ஃப்ளூரசன்ஸ் மூலம்
ஈஸியா நம்ம ஐடென்டி பண்றோம். பேஜ் நம்பர் 70, 71 அந்த டேட்டா அனலைஸ் பண்றது அதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, யூசஸ் மட்டும் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அதே டயம் தான், சரியா? அதே மாதிரி தான் இதுலயும் ஒன்றும் புதுசா ஒன்றும் கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் எப்படி டிஎன்ஏவை அனலைஸ் பண்றோமோ அதே மாதிரி புரோட்டீன் மைக்ரோ அரே we are using that diagnose that infection of human being. ஏன்னா புரோட்டீன்ஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அப்ப இத அந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது அதுல என்னென்ன இருக்குது, அதுல என்னென்ன ப்ராப்ளம் வருது அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும், சரியா? So they used to determine the differential translation, the gene at the different times and conditions. I mean ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மூலம் ஈஸியா நம்ம அந்த டயக்னைஸ் பண்ண முடியும், ஹியூமன் பீயிங்லயோ இல்லை மேன் அனிமல்ஸ்லயோ, சரியா? அதுமாதிரி நம்மளுக்கு தெரியும், ஈவன் ஒரு ட்ரக் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சோங்களேன், அப்ப கரெக்டா அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன், ஏன்னா ஆன்டிபாடி இஸ் எ புரோட்டீன், அப்ப அது கரெக்டா வந்து ஃபிட் ஆகுதா, ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் எபிடோப் பேரடோப்போட மேட்ச் ஆகுதா, அதெல்லாம் வந்து இந்த இது மூலம் ஐடென்டி பண்ண முடியும்னு சொல்றாங்க. இட்ஸ் வெரி மச் இன்டு டெவலப்மெண்ட் ஆஃப் தட் புரோட்டீன் மைக்ரோ அரே. இட்ஸ் ஸ்பீசிஸ் வில் பி டிஃபர் த புரோட்டீன் ப்ரொஃபைல்ஸ் வேரியஸ் இண்டிவிஜுவல் ஆஃப் த ஸ்பீசிஸ் சொல்லக்கூடியது. ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் பெருசாக இல்லை கிடையாது. யூசஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஜீன் சிப், இதை ஏற்கனவே கொஞ்ச நேரம் நினைச்சேன், எப்படி டிஎன்ஏ தனியா சிப் சொல்றோமோ அதே தான் ஜீன் சிப். படம் அதே படம் தான், இதுவும் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் பாருங்க, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை பார்த்துறோம், வேற ஒன்றும் கிடையாது, சரியா? சரி, இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சதர்ன் பிளாட் நார்த்தன் பிளாட்ல நான் சொல்லலை, ஏன்னா அதெல்லாம் லாஸ்ட்லேயே சொல்லிட்டோம். பர்டிகுலரா சதர்ன் பிளாட்னா டிஎன்ஏ ஐடென்டி பண்ணி, நார்த்தன் பிளாட்னா எம்ஆர்என்ஏ ஐடென்டி பண்ணுறது, இல்லை ஆர்என்ஏ ஐடென்டி பண்றது, வெஸ்டர்ன் பிளாட்னா புரோட்டீன் ஐடென்டி பண்றது. இதுல டெக்னிக்ஸ்ல வரக்கூடியது தான், இருந்தாலும் வந்து அது நம்ம லாஸ்ட்லேயே பார்த்தோம். இது யார் யார் இந்த இதை டெவலப் பண்ணாங்க, ஒரு ஜீன் சிப்ல எத்தனை மைக்ரோ லெவல் எவ்வளவு இருக்குதோ, அந்த பர்டிகுலர் அந்த யூனிட் எவ்வளவு இருக்கும், அது ஃபுல்லாவே இங்க கொடுத்துருக்கு. எதுக்காக இதுவும் புரோட்டீன் அனலைஸ் பண்றதும் மைக்ரோ இதுல அனலைஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ அரேவுக்கும் டு ஃபைண்ட் அவுட் தட் டிசீசஸ் ஈவன் தட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் அந்த அனிமல்ஸ் டிசீஸ் ஃபுல் ஆஸ்துமா, ருமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், அதுமாதிரி டயபெட்டிஸ், சில இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், இதை ஃபுல்லாவே அனலைஸ் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட். ஸோ அதுக்கடுத்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பிசிஆர், பேஜ் நம்பர் 73. இது பிசிஆர் உங்களுக்கு தெரியும், அதாவது பிசிஆர்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இது வந்து இட் ரெஃபர் டு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஃபாலோட் பை த பிசிஆர். அப்ப இது என்ன செய்யணும்னா, we are using making the complementary DNA clone from that mRNA ல இருந்து cDNA உருவாக்குறது தான் பிசிஆர். அதுல இந்த என்சைம்ஸை யூஸ் பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் கிடையாது. இது இந்த என்சைம்ஸை யூஸ் பண்றோம், அந்த என்சைம்ஸ் யூஸ் பண்ணி அதை கரெக்டா இதை அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் யூஸ் பண்ணி இதை நம்ம நிறைய காப்பீஸை உருவாக்குறோம். ஏன்னா டிரான்ஸ்கிரிப்டேஸ்னு எம்ஆர்என்ஏ டு டிஎன்ஏ உருவாக்குறது தான். அதுல பர்டிகுலரா பிசிஆர்ல பிசிஆருக்கு அந்த ஹை ரெசிஸ்டன்ட் enzymes one is that is a cDNA stand by the Taq polymerase. ரொம்ப முக்கியமான क्वेश्चन எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. Taq polymerase அப்படின்னு சொல்லுவீங்களா, பிசிஆர்ல வரக்கூடியதான் இது வந்து, சரியா? அது இதுக்கு ரிலேட்டடா கூட ஒரு டயக்ராம் இருந்தது, இந்த மைக்ரோ சிப் சொன்ன பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. இன் ஃபியூச்சர்ல இப்படி வந்துடும் சார், டிஎன்ஏ ஜீன் சிப் மைக்ரோ அரே மார்க்கெட்ல இருக்கு, சரியா? இது என்னன்னா, இப்ப ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எப்படி ஒரு ஆதார் கார்டு ஐடென்டிட்டி இருக்கோ அதே மாதிரி தான், சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜீன் சிப் கொடுத்துருவாங்க, நம்மளோட சீக்வன்ஸ் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அதில் வச்சிருவாங்க. அப்ப நம்ம வந்து வேற இது எதை பத்தி நம்ம கவலைப்படுத்தல, ஈஸியா ஐடென்டி பண்ண முடியும். ஃபியூச்சர் இது வந்து ரிசர்ச் போயிட்டே இருக்குது, சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்ம ஐடி நம்பர் மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ஜீன் சிப் கொடுத்துருவாங்க. அந்த ஜீன் சிப்ல எல்லா டீடைல்ஸ் இருக்கும், பட் இதெல்லாம் வெரி டிஃபிகல்ட், பட் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட். ஸோ அதான் இதுல உள்ள விஷயங்கள், வேற ஒன்றும் இல்லை பெருசா கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் ஸ்கேல் ஜீன் எக்ஸ்பிரஷன் வில் பி அனலைஸ்ட் சார். லார்ஜ் ஸ்கேல் இதுவும் சொன்னதே தான் சார், நிறைய வரும், நிறைய விஷயங்கள். இதுல வந்து கொஞ்சம் புது டாபிக்கே இருக்கு, ஜீன் சிப்ஸ் இதுல ஃபுல்லாவே அந்த கேட்டகரியில் தான் இது வரக்கூடியது. சரி, லார்ஜ் ஸ்கேல் ஜீன் எக்ஸ்பிரஷன் அனலைஸ்ல இது என்ன சார், லார்ஜ் ஸ்கேல்ல நிறைய உருவாக்குறது, அதான் with genetic instruction use the synthesis of that gene products. Usually mostly இந்த ப்ராடக்ட் வந்து புரோட்டீனா தான் இருக்கும், ஏன்னா அமினோ ஆசிட்ஸ் தான் சொல்றேன், அதுக்காக தான். அப்ப நிறைய உருவாக்குனா இதுக்கு மெத்தட் வேணும்ல, லார்ஜ் ஸ்கேல் ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நிறைய உருவாக்குனா. திஸ் மெத்தட் ஜென்ரலி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, இமேஜிங், அது மாதிரி ஆம்பிளிபிகேஷன், ப்ரோப் ஹைபிரிடைசேஷன், இதெல்லாம் ஜீன் எக்ஸ்பிரஷன் அனலைசன் மெத்தட். சிம்பிளா கொஸ்டின் கேட்பாங்க ரொம்பலாம், அதாவது ஜீன் எக்ஸ்பிரஷன்
அனலைஸ் மெத்தடு, வாட் ஆர் த மெத்தட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப இந்த உங்களை வந்து இதுல ரொம்ப டீட்டெயிலாக அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இதுல ஒவ்வொன்றா நம்ம அந்த ஜீன் அனலைஸ்ல எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஜென்ரலா ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ மைக்ரோ அரே ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். டிஎன்ஏ மைக்ரோ அரே, புரோட்டீன் மைக்ரோ அரே. இதுல சொன்னதே தான் வந்து பாருங்க, ஆர்டி, பிசிஆர், ஜீன் சிப், எஸ்ஏஜிஇ. சரியா, அங்க மேக்ஸிமம் சொன்னதே தான் ஒரு இதுல ரைட். இருந்தாலும் வந்து நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுவோம். அடுத்த பேஜ் நம்பர் 74 வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது ஒவ்வொரு லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி அப்படி சொல்ல பாருங்க, லைட்டா பாத்துக்கோங்கன்னு சொல்றேன். எந்த ஏரியா ஹாட்ஸ்பாட்டோ அந்த ஏரியாவை ரொம்ப நல்லா பாத்துக்கணும். சரியா, ஏன்னா இது நம்ம சிலபஸ்ல ஐசோலேஷன், செப்பரேஷன், அனலைஸ் ஆஃப் புரோட்டீன். புரோட்டீன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். புரோட்டீன் மீன்ஸ் அதாவது டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன் முடிஞ்சு. அடுத்து கார்போஹைட்ரேட், லிபிட் மாலிகூல்ஸ். இதெல்லாம் லார்ஜ் மாஸ்ல வரக்கூடியது. அப்ப புரோட்டீன் எப்படி நம்ம செப்பரேட் பண்றோமோ அதே மாதிரி கார்போஹைட்ரேட், லிபிட் எப்படி செப்பரேட். இதுல ஒண்ணும் இல்லை சார், ரொம்ப பேசிக் தான். என்ன டெக்னிக், இதுதான் கொஸ்டின். வேற ஒண்ணும் இல்லை, பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. வாட் ஆர் த டெக்னிக்ஸ் யூ ஆர் யூசிங் தட். சரி, ஒன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐசோலேஷன் அண்ட் செப்பரேஷன் அனலைஸ். அப்ப இதுல ரெண்டு பார்க்க போறோம். ஒன்னு வந்து கார்போஹைட்ரேட், இன்னொன்னு லிபிட். சார் ஐசோலேஷன்னா தனியா எடுக்கிறது, அதை கான்சன்ட்ரேட் பண்றது, ஆனால் அனலைஸ் பண்றது. அப்ப அனலைஸ் பண்ணி ஃபுல்லா பாக்குறது. இப்ப கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிடுவோங்களேன். கார்போஹைட்ரேட்னா டு ஹைட்ரேட் ஆர் த கார்பன்ஸ், hydrates. Generally, நிறைய methods we are using that. The biological tissue of that dried, நிறைய groundnut powder and the fine powder, the solvent extract எல்லாம். Solvent extract for default எடுக்கலாம். Even that solvent part of that is separated by the insoluble part, that filtration மூலம். Filtration treated is the classified agents. நிறைய ஒரு agents, amino acids. இதுல filtrate the substance ion exchange chromatography. இதுதான் கொஸ்டின், இதுதான் டிஆர்பி கொஸ்டின். அதாவது ஒரு கார்போஹைட்ரேட்டை ஐசோலேட் பண்றதோ இல்ல செப்பரேட் பண்றதுக்கு மெயினா வந்து என்ன, இப்போ கார்போஹைட்ரேட் செப்பரேட் பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். அயன் எக்ஸ்சேஞ்ச் காலம் குரோமட்டோகிராஃபி. இது வந்து நம்ம குரோமட்டோகிராஃபி நம்ம சிலபஸ்ல இல்லையா சார், அதெல்லாம் இருக்கு. நீங்க ரொம்ப டீட்டெயிலா அது படிக்கணும் அவசியம் கிடையாது, அந்த நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட்டை வந்து நம்ம செப்பரேட் பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம சிலபஸ்ல இது இருக்கு. செப்பரேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கும்போது அப்ப கார்போஹைட்ரேட் எப்படி செப்பரேட் பண்றாங்க, குரோமட்டோகிராஃபி, ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ், அப்படி வேற 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 ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப எதுன்னு நம்ம கரெக்டா ஆப்டா அந்த பின்னாடி வருது பாருங்க அடுத்தது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், அயன் எக்ஸ்சேஞ்ச் காலம் குரோமட்டோகிராஃபி. ஸோ ஆல்சோ வி ஆர் யூசிங் த செப்பரேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், சம் அதர் மெத்தட்ஸ் ஆல்சோ வி ஆர் யூசிங் தட். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ஒவ்வொன்றையும் பார்த்துக்கணும். குரோமட்டோகிராஃபி தான் மெயினா சார். அதுல தின் லேயர் குரோமட்டோகிராஃபி, கை பர்ஃபார்ம்டு லிக்விட் குரோமட்டோகிராஃபி, கேஸ் குரோமட்டோகிராஃபி, அது மாதிரி கேஸ் குரோமட்டோகிராஃபி, மாஸ் ஸ்பெக்ட்ரம். இது எல்லாம் இதுதான் கொஸ்டின். இது ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. சப்போஸ் அதை அப்ரிவேஷன் கூட கொடுக்கலாம். நீங்க வந்து அப்படியே ஃபுல்லா டீட்டெயிலா தின் லேயர் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை வந்து அப்ரிவேஷன் கூட நீங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. சரியா, இப்படித்தான் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரியா, ரைட். ஸோ இதுல கார்போஹைட்ரேட்டுக்கு தனியா பிக்சர் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பார்ப்போம். சரி, அடுத்து பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணியாச்சு, செப்பரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த குவாலிட்டேட்டிவ் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா அடுத்த டைட்டில் வந்து அனலைஸ் தானே, அடுத்த டெஸ்ட் இதுதான். கொஸ்டின், நாட் டெஸ்ட், கொஸ்டின். சப்போஸ் ஐசோலேஷன், செப்பரேஷன், அனலைஸ், கார்போஹைட்ரேட், லிபிட். இது ரொம்ப பேசிக் மெத்தட் தான். நம்ம கார்போஹைட்ரேட்டுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்றோம், பெனிட் டெஸ்ட், இந்த ஃபெல்லிங் டெஸ்ட், அயோடின் டெஸ்ட், அந்த ஆந்திரன், எவ்வளவுதான். ஸோ அப்ப இது கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஒரு quantitative analysis of that carbohydrate, what type of test we are using that. இது நம்ம ஸ்கூல் லெவல்ல இந்த டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ இது இவ்வளவுதான் ஒரு கார்போஹைட்ரேட்டை செப்பரேட் பண்றது. அதே மாதிரி லிபிட். லிபிட் உங்களுக்கு தெரியும், the ester of the alcohol and the fatty acids. ஸோ இது வந்து அப்ப நம்ம முதல் எக்ஸ்ட்ராக்ட் எங்க இருந்து எடுக்கணும், ஒரு டிஷ்யூ மெட்டீரியல் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். லிபிடோட ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு தெரியும், இந்த போலார் எண்ட் இருக்கும், நான் போலார் எண்ட் இருக்கும். சரி, அது சாலுபிள், இன்சாலுபிள், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுல என்ன மெத்தட்ல இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் சார். இதுல வந்து லிக்விட் எக்ஸ்ட்ராக்டர்னு ஒன்று இருக்கும், சாலிட் எக்ஸ்ட்ராக்டர்னு ஒன்று இருக்கு, லிக்விட். சரியா, லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் லிப்பிட்ல, லிக்விட் சாலிட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு லிப்பிட. சரியா, அந்த ஃபேட் மாலிகுல வந்து இந்த ரெண்டு மெத்தட்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாமா. சரியா,
இதுல லிக்யூட் எக்ஸ்ட்ராக்ஷன்ல அதுல 2 மெத்தட். இதுதான் கொஸ்டின் சார். இதுதான் கொஸ்டின். அப்ப சப்போஸ் லிக்யூட் எக்ஸ்ட்ராக்டர் அப்படி கூட இருக்காது, கொஸ்டின் இருக்காது. அது வந்து ஃப்ளோக் மெத்தட், அது மாதிரி ஃபிளக்டிங் டியர் மெத்தட். இதுதான் இது வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? அப்ப இந்த மெத்தட் மூலம் தான் நம்ம வந்து லிப்பிடை வந்து என்ன செய்யறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வேற அதாவது செப்பரேட் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சில மெத்தட் செப்பரேஷன் ஃப்ரம் சில மெத்தட்ல அதுல சென்ட்ரிஃபிகேஷன் தான் ரொம்ப பெஸ்ட் மெத்தட். சரியா? சென்ட்ரிஃபிகேஷன் ஃபார் தட். சென்ட்ரிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும், குரோமட்டோகிராஃபி மாதிரி ரன் பண்ற மாதிரி சென்ட்ரிஃபிகேஷன் வந்து சுத்துறது. சரியா? ஸோ இதுல வந்து வேற என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க சார் சென்ட்ரிஃபியூஸ் கண்டென்ட்னு சொல்லும்போது, டிஎல்சி, அதுமாதிரி கேஸ் குரோமட்டோகிராஃபி, இந்த மாசம் இது ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ஸோ எப்படி அங்க கார்போஹைட்ரேட் சொன்னோமோ 2 டெக்னிக்ல, அந்த குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ், சரியா, அதே மாதிரி வாட் ஆர் தட் செப்பரேஷன் மெத்தட், அதே மாதிரி லிப்பிட்ல குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸும் செப்பரேட் மெத்தடும் பார்த்துக்கணும். இதுல என்னென்ன செப்பரேஷன் மெத்தட் அந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருக்கிறோம். நெக்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் அனலைசர்ல அதுல என்னென்ன டெஸ்ட் இருக்கு பாருங்க. சாலிபிலிட்டி டெஸ்ட், டிரான்ஸ்ஃபரன்ஸ் டெஸ்ட், எமால்சிஃபிகேஷன் டெஸ்ட், சூடான் 3 டெஸ்ட், ஸோ இது அயோடின் டெஸ்ட். சரி, நம்ம நார்மலா ஸ்கூல்ல அயோடின் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் ஞாபகம், இது ஒவ்வொன்றே ரொம்ப டீட்டெயிலா பார்த்துக்கணும் சார், ரொம்ப முக்கியம். சரியா? ரைட். ஸோ இது புரோட்டீன் கார்போஹைட்ரேட் பொறுத்தவரை அந்த ஒரு பேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது ஒவ்வொரு பேஜும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். கண்டிப்பா கொஸ்டின் இதுல இருக்கும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு கொஸ்டின் இல்லைன்னா 2 கொஸ்டின் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரைட். அடுத்து நம்ம இந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு சார். நெக்ஸ்ட் வந்து அதாவது நம்ம சிலபஸ்ல என்னன்னா, the isolation, separation, analysis of the carbohydrate lipid molecules. ஓகேவா? அதுக்கு முன்னாடி மைக்ரோ அரே பேஸ்ட் ஆன் த டெக்னிக்ஸ். என்னென்ன மைக்ரோ அரே மூலம் நம்ம வந்து புரோட்டீனை அந்த லார்ஜ் ஸ்கேல்ஸ்ல எப்படி புரோட்டீன் புரோட்டீன் டிஎன்ஏ எம்ஆர்என்ஏ அதுல பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து இதோட கண்டினியூஷன் ஐசோலேஷன், செப்பரேஷன், அனலைஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் லிபிட் மாலிகூல்ஸ். ஸோ அதோட கண்டினியூஷன்லயுமே என்னென்னா சிலபஸ்ல RFLP, RAPD, AFLP டெக்னிக்ஸ். இதுதான் கொஸ்டின். இந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இது ரொம்ப, நான் திரும்பவும் சொல்றேன், இது பயங்கர எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருப்பேன். நீங்க அந்த அளவுக்கு வேண்டாம், அந்த எக்ஸ்பான்ஷன், அதோடைய விரிவாக்கம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த விரிவாக்கமே ஒரு கொஸ்டினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நல்லா ஞாபகம், அந்த விரிவாக்கமே கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஈஸியா கேட்டா, இல்லைன்னா அதோடைய யூசஸ் கேட்பாங்க. அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணுல பெருசா ஒண்ணு கேட்க போறது கிடையாது. இதுல நீங்க மெயினா வந்து இந்த 3 மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. இந்த இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தாலும் சரிதான். இதுல ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பேஜ் நம்பர் 75 எடுங்க. RFLP அப்படி என்ன சார்? ரெஸ்ட்ரிக்ஷன், ஃபிராக்மெண்ட், லென்த், பாலிமரைசேஷன், எக்ஸ்பான்ஷன் கேட்கலாம், விரிவாக்கம் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுலயே மீனிங் இருக்கு, அந்த விளக்கத்திலே மீனிங் இருக்கு. The variation of that restriction DNA fragment length between that individual of that species. அதாவது ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் அந்த டிஎன்ஏ லென்த் இருக்கு பாத்தீங்களா, அந்த இண்டிவிஜுவல், அது வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் டிஎன்ஏ இருக்குமா. இதுதான் RFLPன்னு சொல்லுவோம். ஸோ பெஸ்ட் லெபார்டரி டெக்னிக்ஸ் ஃபார் அனலைஸ் டு கம்பேர் த டிஎன்ஏ டூ ஆர் மோர். இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த மெத்தட் மூலம் ஈஸியா நம்ம வந்து என்ன செய்யணும், அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸா இருந்தாலும் சரி, சேம் இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, சிம்பிளா வந்து we are using the genomic analysis. ஒரு ஜீனோமை அனலைஸ் பண்றதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு குரோமட்டோகிராஃபி, ஜெல் எலக்ட்ரோஃபோரஸ், அந்த மாதிரி பேசிக்கா பார்த்தோம். இந்த 3மே வந்து ஸ்பெசிபிக் டெக்னிக். ஏன்னா நம்ம சிலபஸ்ல டைட்டில் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க, அதுக்காக நான் சொல்றேன் நான். சரியா? ரைட். எனிவே த பேஸ் தட் இண்டிவிஜுவல், இதுல வந்து டார்கெட் சைட் நம்ம பார்க்குறோம். லென்த், இதுல மெயினா வந்து அந்த லென்த் அண்ட் நம்பர் ஆஃப் த டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் வில் பி ஜெனரேட்டட் வித் ஒன் இண்டிவிஜுவல். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எவ்வளவு லென்த் இருக்கு, சரியா, அந்த எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு, அதுதான் இதுல ஒரு முக்கியமானது. அதான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், ஃபிராக்மெண்ட், லென்த், பாலிமரைசேஷன். எல் மீன்ஸ் லென்த், அந்த பாலிமரைசேஷன் சொல்லுவாங்க. சரியா? ரைட். அப்ப இதுல இட் இன்வால்வ் த ஃபாலோயிங் டெக்னிக்ஸ். இதுதான் சார் கொஸ்டின், இதுதான் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஏன்னா இதுல ஃபுல்லா டீட்டெயிலெல்லாம் அது எப்படி பண்றாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பெருசா கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாட் ஆர் த மெத்தட்ஸ் இன்வால்வ் திஸ் டெக்னிக் அப்படின்னு தான் கேட்பாங்க. இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெத்தட்ஸ் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா RLP method to involve the following techniques. There is digestion DNA of the individual, gel electrophoresis மூலம் பிளாட்டிங். இது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றது. இப்போ நார்மலா ஒரு ஜீனோமிக் டிஎன்ஏ எடுக்கிறோம்னு வச்சுன்னா அதுல இருந்து அடுத்தடுத்து என்ன செய்யறோம், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் கடைசியில வந்து வர்ற மாதிரி இருக்கும் பாருங்க. சரியா? இல்ல கட் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதுல அடுத்த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் ரேடியோ லேபிள்டு ப்ரோப் ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலம். ஸோ மெயின்லி திஸ் வி ஆர் டைப் ஆஃப் ப்ரோப்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ஹைபிரிடைசேஷன். சிங்கிள் லோக்கஸ் ப்ரோப் இன் த டிஃப்ரெண்ட் ஹோமோசைகஸ், அதே மாதிரி ஹெட்ரோசைகஸ் இண்டிவிஜுவல், அதாவது ஒரே இண்டிவிஜுவலுக்குள்ள அந்த சிங்கிள் லோக்கஸ் ப்ரோப் எப்படி இருக்குது, இல்ல வேற இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்குள்ள எப்படி இருக்காது, எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுது. அது சிங்கிள். அதே மாதிரி மல்டிபிள் ப்ரோப் ஆல்சோ வி ஆர் யூசிங் தட் மல்டிபிள் ப்ரோப். சரியா? ஸோ இதுல வந்து அந்த ரொம்ப டீட்டெயிலா வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மெத்தட் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்கு. பேஜ் நம்பர் 76ல இருக்கு பாருங்க. ரிலேட்டடா இன்னொரு டயக்ராம் கூட இருந்தது, ஒரு நிமிஷம். இதே டயக்ராம் தான், இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. நீங்க பேஜ் நம்பர் 76ல அது ஃபுல்லா ரன்னிங் மேட்டர் தான். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுல கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு 3 இண்டிவிஜுவல்ஸ் எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு 3 இண்டிவிஜுவல்ஸ் ஃபிஷ் ஏதோ ஒன்று. அப்போ 3 இண்டிவிஜுவல் செல்ஸ் எடுக்கிறோம். சரியா? செல்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த செல்ஸ்ல உள்ள டிஎன்ஏவை ஐசோலேட் பண்றோம். அப்போ ஜீனோம் டிஎன்ஏ 1 2 3 அப்படின்னா, அப்போ ஐடென்டி டிஎன்ஏ உங்களுக்கு தெரியும், ரொம்ப லாங் லென்த் உள்ள டிஎன்ஏ. அப்போ இந்த மாதிரி அது ஃபுல்லா நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் மூலம் இகார்1 இது இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ பாருங்க, ஜீனோமிக் டிஎன்ஏ நான் சிங்கிள் இண்டிவிஜுவல் இங்க காமிச்சிருக்கோம். மெட்டீரியல் 3 இண்டிவிஜுவல்ஸ் இருக்கு. அதை ஃபுல்லா என்ன செய்யணும், நம்ம தேவையான இடத்துல கட் பண்றோம். இகாரை கட் பண்ணி இந்த ஸ்மால் பீஸா கட் பண்ணிட்டோம் பாருங்க, இகார்1 மூலம். ஸோ அப்போ ஆஃப்டர் த கட்டிங் த ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஸ்டர் 1 2 3 இதை ஃபுல்லா நம்ம அனலைஸ் பண்றோம். சரியா? கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றோம். இதுல வந்து எலக்ட்ரோஃபோரசிஸ் மெத்தட் இருக்குது. அதுல ஒவ்வொன்று இப்படி சின்ன சின்ன கேப்பா இருக்கும் பாருங்க இப்படி. ஸோ இதுல ஒவ்வொரு சாம்பிள்ஸ் போடுற மாதிரி அதை காமிச்சிருக்காங்க. மாலிகுலர் வெயிட் மாலிகுலர்ஸ். அப்போ எலக்ட்ரோஃபோரசிஸ் மெத்தட்ஸ் மூலம். அப்போ எலக்ட்ரோஃபோரசிஸ் இதுல என்ன செய்யணும்னா அந்த டிஎன்ஏ ப்ரோபர் ரன் பண்றோம் சார். இந்த எலக்ட்ரோஃபோரசிஸ் த செப்பரேஷன் ஃப்ராக்மெண்ட்ஸ், அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபுல்லா செப்பரேட் பண்றோம். கம்ப்ளீட்டா செப்பரேட் பண்றோம். அப்ப மேல இருந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்றோம். இந்த பாக்டீரியல் டிரான்ஸ்மிஷன் மாதிரி ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்போ அதோடைய சீக்வன்ஸ் ஃபுல்லா ரன் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் ஆகும் உங்களுக்கு பிளாட்டிங் செல்லுலார் ஃபில்டர் பண்ணி. அப்ப அதை நம்ம எப்படி சார் நம்ம ரன் பண்றது நம்ம பார்க்க முடியும்? ஸோ அதை வந்து ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலம் தான் நம்ம பார்க்க முடியும். சரியா? அப்ப ஒரு ஆட்டோ ரேடியோகிராஃபில பார்த்துட்டு, ஸோ அங்க மெட்டீரியல் வந்து பேஜ் நம்பர் 76ல டயக்ராம் இருக்கு. இங்க எப்படி இருக்குன்னா, அது வந்து இந்த பீக்கு அந்த வச்சு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இந்த பீக் இதோட முடிஞ்சு, இது இதோட முடிஞ்சு, இது மேல வரைக்கும் போகுது. அப்ப என்ன மீனிங்னா, அந்த கிலோ பேஸ் இருக்கு பாத்தீங்களா, கேபி, அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் 3 இதுலுக்கு உள்ளது. இது நார்மலா வந்து ஒரு ஐடென்டி பண்றது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அந்த ஆர்எஃப் லென்த், அந்த லென்த் ஆஃப் த டிஎன்ஏ சொல்றோம். அது எப்படி ரன் ஆகுது, எந்த அளவுக்கு ரன் ஆகுது, அதை தான் இங்க நாங்க அனலைஸ் பண்றோம். அப்ப அந்த பிக்சர்லயே பாருங்களேன், பேஜ் நம்பர் 76 அந்த பிக்சர்ல பாருங்க. இப்ப இந்த டாப் மோஸ்ட்ல ரொம்ப ரன் ஆனா அது வந்து ரொம்ப மைனூட் சின்ன ப்ரோபா இருக்கும். அத 0.5 கேபி. அதை விட கொஞ்சம் ரன் ஆகுறது 1, அதை விட கொஞ்சம் ரன் ஆகுறது 1.5, அதுக்கு அடுத்து 2. ஸோ இந்த மாதிரி அப்ப எப்பவுமே ஸ்மால் மாலிகூல்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபாஸ்டா ரன் ஆகும் அப்படின்னு தான் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சரி. அப்ப இந்த 3 இண்டிவிஜுவலையும் என்ன செய்யலாம், இதுக்கு ஏதாவது நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கா, இல்ல ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு ஈஸியா நம்மளால ஐடென்டி பண்ண முடியும். சரியா? சரி, அததான் பேஜ் நம்பர் கம்ப்ளீட்டா 77ல எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கு. சரி, இதுல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்ளிகேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஆக்சுவலா RFLP இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெனடிக் மார்க்கர். சரியா? ஹை ரெசல்யூஷன் லிங்கேஜ் மேப் குரோமோசோம்ஸ். ஒரு நிமிஷம் சார். மெயினா வந்து
construct the chromosome map. நம்ம chromosome map geneticsல படிச்சிருக்கோம். சும்மா வந்து அங்க தியரிட்டிக்கலா பார்த்தோம். அத குரோமோசோம் மேப்புக்கு இப்படி இருக்கும், இப்படி மேப். அத வந்து கரெக்ட்டா எப்படி எப்படி எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மெத்தட் we are using that. அது இது ஃபுல்லா அனலைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. குரோமோசோம் மேப் ஆஃப் தட் ஹியூமன் பீயிங், ரைஸ், வீட், மெய்ஸ், மைக்ரோப்ஸ், இது ஃபுல்லா இந்த டெக்னிக்ஸ் மூலம் தான் அதை பண்றோம். அப்ப ஒவ்வொன்றும் பக்காவா நம்ம ஜெனட்டிக் மார்க் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன். அப்ப அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சரி, எதுனாலும் நம்ம ஈஸியா எக்கனாமிக் லெவல்ல அதை ஈஸியா ஐடென்டி பண்ண முடியும். சப்போஸ் ஒரு டிசீஸ் இருக்குது, இந்த ஜீன் தான் இந்த இதுதான் டிசீஸ்னா அந்த டிசீஸ் உள்ள ஜீனை நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதை வந்து நியர்லி தட் ஐசோஜெனிக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு ஸ்பீசிஸ் 3 ஸ்பீசிஸை கம்பேர் பண்றோம்னா ரொம்ப க்ளோஸா இருக்குன்னா அதோடைய ரெண்டும் ஒரே அளவு ரன் ஆகுது. இந்த இது அப்ப ரொம்ப க்ளோஸா இருக்குது. ஈவன் எவல்யூஷனுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அனிமல்ஸா இருக்கலாம், பிளான்டா இருக்கலாம். சரியா? அப்ப மெயினா வந்து அந்த குவான்டிட்டி ஆஃப் த எக்ஸ்பிரஷன், அந்த ஜீனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு ஒரு 2 டைப் ஆஃப் இண்டிவிஜுவல்ல அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த லொகேஷன்ஸ்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் த அதுல நம்ம ஏற்கனவே இதுவும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். QTL அப்படின்னு சொல்லுவோம். QTL குவான்டிடேட்டிவ் ட்ரேட்ஸ் லோக்கை ஆஃப் மேப்பிங். இது ஃபுல்லா நம்ம குரோமோசோம் மேப்ல பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக்ஸ் தான். இது ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து என்ன சொன்னேன், RFLP. சரியா? ரெண்டாவது வந்து RAPD, ரெண்டாவது டெக்னிக். இது என்னன்னா ரேண்டம் ஆம்பிளிஃபைடு பாலிமார்பிக் டிஎன்ஏ. ரேண்டம் ஆம்பிளிஃபைடு பாலிமார்பிக் டிஎன்ஏ, RAPD. எஸ், இந்த பிக்சர் பாருங்க, RAPD. சரியா? அந்த இதுதான் அந்த எக்ஸாக்ட் அந்த பிக்சர் போட்டுருக்கு. இது என்ன சார், இது ஆக்சுவலா பிசிஆர் மாதிரி தான். இது based on that deduction of the variation of the between the individual of the species, ஒரு வேரியேஷன் பார்க்கிறது. சரியா? அப்ப selectively amplification of that. இல்ல the polymorphic sequences, polyனா many, random amplified. amplifiedனாவே என்ன மீனிங்? நிறைய உருவாக்குறது, நிறைய நம்பர். அப்ப அது என்னது, பிசிஆருக்கு தான் நிறைய நம்பர்ஸ் உருவாக்கும். பாலிமார்பிக் டிஎன்ஏனா டிஃப்ரெண்ட், பாலினாவே டிஃப்ரெண்ட், நிறைய. சரியா? டிடெக்ட் த வேரியஸ் பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ். அப்புறம் மோஸ்ட்லி தி சீக்வன்சி வில் பி செலக்டிவ்லி ஆம்பிளிஃபைட். இது யார் சொன்னாங்க இந்த ஜீனோம், அதெல்லாம் பார்த்து இந்த வில்லியம்ஸ், அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க, சயின்டிஸ்ட் பேர் பார்த்துக்கோங்க சார். சரியா? ஸோ டிஎன்ஏ வில் பி ஜென்ரேட்டட் பை த ரேண்டம் த பிசிஆர் வித் ஹெல்ப் ஆஃப் தட் அது ரேண்டம் ஆம்பிளிஃபைடு பாலிமார்பிக் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். சரியா? இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அடுத்த, ஏன்னா பிசிஆர்னு சொல்லும்போது இங்கேயும் டேக் பாலிமரேஸ் என்சைம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம். பேஜ் நம்பர் 79 பாருங்க. அதே தான் இங்கேயும் நான் சொல்லியிருப்போம். இங்க வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்பீசிஸ். எப்பயும் சொல்ற அதே கதை தான், சேம் ஸ்டோரி தான். சரியா? ஜீனோம் 1, 2, 3 அந்த டிஎன்ஏ ஒவ்வொன்றுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது பிசிஆர் மூலம் மல்டிப்ளை பண்றோம். நம்பர் ஆஃப் காப்பீஸ் நிறைய உருவாக்குறோம். த ட்ரீட்மெண்ட் வித் தட் பிரைமர், அதில் அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், நாளையும் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றதுக்காக. ஸோ பிசிஆர் மூலம் நிறைய, அது RABDS 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்றோம். ரிப்பீட்டடா நிறைய உருவாக்குறோம். அதான் மல்டிபிள் காப்பீஸ் அப்படின்னு சொல்றது. அதை ரன் பண்றதுக்கு எலக்ட்ரோஃபோரஸ்ல அந்த சின்ன சின்ன பேஜ் நம்பர் 79 இருப்பாங்க, மாலிகுலர் வெயிட் மார்க்கர், ஒரு சின்ன மார்க் பண்றதுக்கூடிய இடம். அங்கதான் லோட் பண்றோம். டிஎன்ஏ அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரஸ் மூலம் லோட் பண்ணி எப்பயும் சொல்ற கதை தான் ரன் பண்றோம். சரியா? ரன் பண்ணும்போது எப்படி இருக்கும், ஒரு லைட் பேண்ட், டார்க், அதாவது அந்த இங்கே அதே மாதிரி தான் பாருங்க. 0.5 வந்து ரொம்ப தூரம் அந்த கேபி மூவ் ஆகும். அடுத்து 1, 1.5, 2. ஸோ இது ரன் பண்ணி அப்போ இந்த 5 இன்ச்சு மொத்தம் ஒரு எம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு, மீடியம், நார்மலா ஸ்டாண்டர்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிடுவாங்க, இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கர். எஸ், ரைட், ஓகே. அதாவது அது ஒரு எப்படி சொல்றோம்னா ஒரு பெர்மனன்ட் இதை வச்சுதான் நம்ம கம்பேர் பண்ண முடியும் ஜென்ரலா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது எம்னு இருக்குல்ல, எம் வச்சு 1 கம்பேர் பண்றோம், ரெண்டாவது இண்டிவிஜுவலை கம்பேர் பண்றோம், மூணாவது கம்பேர். அப்ப எது வந்து ரொம்ப க்ளோஸா இருக்குது, அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ள எதுலாம் க்ளோஸா இருக்குது அப்படின்னு ஈஸியா ஐடென்டி பண்ணலாம். இப்ப இந்த இருக்கு பாத்தீங்களா, இது ஃபர்ஸ்ட் இதான் எம்னு வச்சுக்கிடுவோமே, இப்படி இருக்கணும். இப்ப இது ஏன்னு ஒரு ஸ்பீசிஸ், பின்னு ஒரு ஸ்பீசிஸ், சும்மா இந்த பிக்சர் வச்சு சொல்றேன். அங்க நம்ம 5 ஸ்பீசிஸ் சொல்லியிருக்கோம், டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். அப்ப இது எதுலாம் எது கூட க்ளோஸா இருக்கு, இந்த ரெண்டோட இது க்ளோஸா, இது இப்ப இந்த மூணுமே ஒரே இடத்துல உட்காரு அந்த ரன் ஆயிருக்கு, இது இந்த இடத்துல மட்டும் ரன் ஆயிருக்கு. அப்ப இதை வச்சுதான் நம்ம கம்பேர் பண்றோம். இப்ப இது பேசிக்கா அங்க சொன்ன ஜீன் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், ஆர்டர்ல ஆம்பிளிஃபை பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். சரி, அக்ரோ பேசிக் மெத்தட்
ஜெல் எலக்ட்ரோபாரேஷன் ரன் பண்றோம். ரன் பண்ணி இதில் நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. இதை ஃபுல்லாவே நம்ம வந்து நம்ம கம்ப்யூட்டரைஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸ் தான் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப். இது அடுத்த ஒரு மெத்தட். இதுல யூஸ் அட்வான்டேஜ், சில அட்வான்டேஜ் கம்பேர் டு தட் ஆர்எஃப்எல்பி. ஆர்எஃப்எல்பி விட ஆர்ஏபிடி வந்து என்ன பிளஸ்? நம்ம எப்படி இந்த சொல்லுவோம்ல, டெம் விட செம் என்ன பிளஸ்? அதாவது டெம்னா டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அதை விட கொஞ்சம் பெட்டர். அது மாதிரி தான் இதுவும். சரியா? ஸோ ஏன்னா இதுல நிறைய அட்வான்டேஜ். இதுல நோ நீட் ஃபார் த ஸ்பீசிஸ் டு ஸ்பெசிபிக் ப்ரோ ஃபார் தட் அனலைஸ். அங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணா இது ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண தேவையில்லை. ஐ மீன் த அதர் ஸ்பீசிஸ் த ப்ரோப்ஸ் we are using that using that RP analysis. இதில் நிறைய இந்த என்னென்னலாம் அனலைஸ் பண்ணலாம். இது ரொம்ப குவிக் மெத்தட். அதை கம்பேர் பண்ணும்போது அது மாதிரி த க்ரூட் டிஎன்ஏ சாம்பிள்ஸை கூட இதை அனலைஸ் பண்ண முடியும். ஒன்லி இந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கூட இதில் டு ரெக்கார்ட். அங்கே வந்து கொஞ்சம் நிறைய வேணும் சாம்பிள்ஸ். சரியா? ரொம்ப மினிமம் இருந்தாலே போதும். டஸ் நாட் ரெக்கார்ட் ஃபார் தட் ரேடியோஆக்டிவ் ப்ரோப்ஸ் அண்ட் ஹைபிரிடைசேஷன். பட் அங்கே இது ஃபுல்லாக வேணும். ரேடியோஆக்டிவ் மெத்தட் வேணும், ஹைபிரிடைசேஷன் மெத்தட் வேணும். இங்கே அந்த அளவுக்கு தேவையில்லை. சரியா? இந்த மாதிரி டிரெக்ட் ஈஸி ஈவன் த டாமினன்ட் வேரியேஷன் ஆஃப் ஜீனோம் வந்து கம்பேர் பண்ண ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. யூசஸ் பார்க்கும்போது இதுல அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மெத்தட் விட ரெண்டாவது மெத்தட் அட்வான்ஸ். கன்ஸ்ட்ரக்ட் த ஜெனடிக் மேப் அந்த அங்கே குரோமோசோம் மேப்னு சொல்றேன். ஈவன் தட் ஹையர் ஆர்கானிசம்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். சில பிளான்ஸ்லயும் நம்ம இதை பயணிஸ் ரைஸ் அதில் பார்க்கலாம். சரியா? டு ஐடென்டிஃபை த ஜீன் ஃபார் த ஹையர் எக்கனாமிக் வேல்யூ ஃபார் தட் கம்பேர் டு தட். இது ஃபுல்லாக இதையும் நம்ம அந்த எக்கனாமிக் லெவலில் உள்ள விஷயங்களை ஃபுல்லாகவே அந்த ஜீன் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றாங்க. சரியா? ஈவன் த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆல்சோ தட் ஸ்பீசிஸ் டு ஸ்பீசிஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் அதை அனலைஸ் பண்ணணும். இப்படி இந்த ஸ்பீசிஸ் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னா இதை வச்சுதான் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி யூசஸ். பார்த்துக்கோங்க, கேட்கலாம் கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒன்று. ரைட். அடுத்த மூணாவது ரொம்ப முக்கியமானது ஏஎஃப்எல்பி. சரியா? ஏஎஃப்எல்பி இது வந்து ஆம்பிளிஃபைடு ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமரைசேஷன். சரியா? இதுக்கு ஏஎஃப்எல்பி. சரி, இந்த இதையும் பாருங்க. ஆர்எஃப்எல் காமிக்க நினைச்சேன். இதான் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமரைசேஷன். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதுல வந்து ஓவரால் இண்டிவிஜுவல் ஹியூமன் ஜீனோம் நார்மலா, சரியா? நார்மலா ஹியூமன் ஜீனோம் எவ்வளவு இருக்கும் அதோட சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். அவ்வளவு. ஆர்எஃப்எல்பி. சரியா? எக்ஸ்பான்ஷன் கேட்கலாம் சார், நான் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது இன்னொன்று இருந்தது. என்னது? அப்ளிகேஷன் ரிலேட்டட் அவ்வளவு இது வேண்டாம். ரெண்டுக்குள்ள லென்த் இது கூட முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நோட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. ஆர்ஏபி, ஆர்ஏபிடி, ஆர்எஃப்எல்பி. அதான் இந்த இப்ப ரெண்டாவது இப்ப நம்ம பார்க்க போறோம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் ஆர்எஃப்எல்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இது என்ன சார்? ஆம்பிளிஃபைடு ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமரைசேஷன் சொல்லக்கூடியது. இதுவும் அதிலே மீனிங் இருக்குது. டிஎன்ஏ த்ரோட் த ஜீனோம்ல பண்ணக்கூடியதுதான். ஐடென்டிஃபை தான். கொஞ்சம் அதுக்கு ரொம்ப பெருசு. சயின்டிஸ்ட் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார். யார் யார் இதை இந்த மூணுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ யார் யார் என்ன பண்ணாங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யார் யார் இல்லை இது என்ன பண்ணாங்க, சயின்டிஸ்ட் பேர் பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். மற்றபடி இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இதுல வந்து பிசிஆர் பேஸ்டு ஆம்பிளிபிகேஷன்ஸ் பண்ணக்கூடியது. பிசிஆர் பேஸ்டு நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கு பாருங்க. அதுதான் சொன்னதே தான் இங்க வரும். அது மற்றபடி அதில் வரும். ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ரெண்டு இண்டிவிஜுவல் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஈகார்1 ரெஸ்ட்ரிக்ஷன் சிம்லாம் கட் பண்றோம். கட் பண்ணி அதை வந்து ஹிட் பண்ணி திரும்ப அதை அடாப்ட் பண்ணி நிறைய மல்டிப்ளை பண்றோம். இங்கேயும் பிசிஆர் தான் யூஸ் பண்றோம். ரெண்டையும் அதே கேஸ் தான். எல்லாமே ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலம் யூஸ் பண்றோம். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றா டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அது இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி யூசஸ் வந்து ஜஸ்ட் நீங்க பாருங்க. யூசஸ் பொறுத்தளவு இதுல பாருங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டு டிஸ்டிங்விஷ் த ஒன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் தட் அதர் வித்தவுட் நாலேஜ் ஆஃப் தட் ஜீனோம். எந்த நாலேஜ் இல்லாம அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? சரியா? ஐ கன்சிடர் த ஹை டென்சிட்டி ஆஃப் ஜெனடிக் மேப். ஜெனடிக் மேப்போட ஹை டென்சிட்டி த ஜீனோம் பிளான்ட் ஈவன் தட் அனிமல்ஸ் பண்ண முடியுமா? And to identify the cloned, the corresponding genome from the gene. அது ஒன்று. I mean to identify the mutation in the genomes. ஏதாவது நம்ம ஜீனோம்ல மியூட்டேஷன் ஏதாவது நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடியது. சரியா? ரீசென்ட்லி த குளோனிங் வெக்டார் டெக்னாலஜில இந்த இது யூஸ் தட் பிசிக்கல் மேப் மேனிபுல் மேனுக்கு வந்து இது யூஸ் பண்றாங்க. ரீசெண்டாக வந்து
இது இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். ஸோ இந்த ஒரு அவ்வளவுதான் சார். வேற ஒன்றும் பெருசாக ஒன்று வேண்டாம். இதுக்கு ரெண்டுக்கு ஒரு கம்பாரிசன் பார்த்துக்கோங்க. நீங்க ரெண்டுக்கு ஒரு கம்பாரிசன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, இல்லைன்னா அது எழுதிக்கோங்க. சரியா? ரைட். ஸோ போதும். இப்ப கார்போஹைட்ரேட் லிபிட் மாலிகூல்ஸ்ல இந்த RFLP, RAD அண்ட் AFLP டெக்னிக்ஸ். சரியா? இதை ஃபுல்லாவே ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் தான் வரும், 2 கொஸ்டின் கூட மேபி கேட்கலாம். மேக்சிமம் டெக்னாலஜி லெவல்ல ஒன்றும் கிடையாது. எதுக்காக இது பயன்படுத்துறோம், சரியா, இதுக்கு அதுக்கு என்ன அட்வான்டேஜ், நெக்ஸ்ட் யூசஸ். ஈஸி தான், தியரி தான், ஃபுல்லாவே தியரி மாதிரி தான், பார்த்துக்கோங்க. அதே தான் இவ்வளவு நேரம் நடத்தினதை, ஈவன் லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து நடத்தினது, இது ஃபுல்லா நெக்ஸ்ட் ஒரு மெட்டீரியல். இது ஃபுல்லா நான் நடத்த போறது கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. அதுல ஏதாவது பாயிண்ட் இல்லாத பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். சரியா? பேஜ் நம்பர் 83 எக்ஸ்பிரஷன். சரியா? அதே தான் அந்த புரோட்டீன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் தட் ஒவ்வொன்று 1884. சரியா? 85ல ஜீன் ஐடென்டிஃபிகேஷன், லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்பிரஷன். கொஞ்சம் தியரியா ரொம்ப வேகா இருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வேகா இருக்கும். ஒரு இடம் ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. அதை கம்ப்ளீட்டா பார்த்துக்கோங்க. இதை ஒரு இடம் ரீட் பண்ணி விடுங்க. நான் சொன்ன இந்த RFLP லென்த் அங்க வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இதுவும் கொஞ்சம் ப்ரிசைஸா கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி பேஜ் நம்பர் 87ல RFLP எப்படி பண்றாங்க, ஜீன் ஆம்பிளிபிகேஷன் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அதுல நிறைய மெத்தட், அந்த எல்ட்மேன் மைக்ரோஜெல் எலக்ட்ரோபோரசிஸ், மைக்ரோஜெல் எலக்ட்ரோபோரசிஸ்ல அந்த ஒரு பிக்சரோட இருந்தது. இது ஃபுல்லா டெக்னிக்ஸ் சார். ஃபுல்லாவே புரோட்டீன் ரிலேட்டடா உள்ள டெக்னிக்ஸ். பிளாட்டிங் டெக்னிக்ஸ்ல இருந்து எல்லாமே இதுல வரும். சதன் பிளாட், நார்த்தன் பிளாட், ஜிப்காம் டெக்னாலஜி. இந்த இதுல லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சங்கர் மெத்தட். இது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். எத்தனை ஒரு ஞாபகம் தெரியல. பிக்சர் காமிக்கிறதுக்காக அனுப்பிச்சோம், வேற ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் இதுல உள்ளது. அதே மாதிரி எட்மேன் அவர் ஒருத்தர் சிக்கன் பெப்டைட் மேப்பிங் எப்படி எல்லாம் போஸ்ட் ஆன்சர் பண்ணாரு. பேஜ் நம்பர் 89ல அந்த அனலைஸ் ஆஃப் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்ல ஃபுல்லா அனலைஸ் பண்றது. டிஎன்ஏ சீக்வன்சிங் அந்த பேஜ் நம்பர் 90. இதெல்லாம் விட ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டு விடுங்க போதும். சரியா? இது ஃபுல்லா ஏற்கனவே உள்ளதுதான், இது வேற மெட்டீரியல், அவ்வளவுதான். அதை மட்டும் டிஎன்ஏ சீக்வன்சிங்ஸ் அது ஃபுல்லா பேஜ் நம்பர் 91ல பாருங்க. அந்த ரன் பண்றதா டயக்ராமத்தோடு, ஒரிஜினல் டயக்ராமத்தோடு போட்டு வச்சிருக்காங்க. கரெக்டா அந்த அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் எப்படி ரன் ஆகுது, ஸ்பீசி பி அந்த மாதிரி சொல்லக்கூடியது. சரியா? ரைட். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேற இதுல வர ஒன்று ஜீன் நாக் அவுட், இதெல்லாம் ஒரு ரீட் பண்ணி ரொம்ப பெருசா ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் மைக்ரோ அரே, டிஎன்ஏ மைக்ரோ அரே, ஆன்டிபாடி மைக்ரோ அரே அப்படின்னு இருக்குது. அதுல டிஎன்ஏ சிப் அண்ட் மைக்ரோ அரேக்குள்ள டிஃப்ரெண்ட் பேஜ் நம்பர் 93ல கொடுத்துருக்கேன். டிஎன்ஏ சிப்பும் மைக்ரோ அரேக்குள்ள டிஃப்ரெண்ட், ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் சொல்லி பார்த்துக்கோங்க. நம்ம டிஎன்ஏ சிப் பார்த்தோம், மைக்ரோ அரேயும் பார்த்தோம். ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததுதான். அடுத்தது பாருங்க, அனலைஸ் ஆஃப் த கார்போஹைட்ரேட். கொஞ்ச நேரம் என்ன சார் திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்க வேண்டாம். கார்போஹைட்ரேட், புரோட்டீன் பார்த்தோம், டிஎன்ஏ ஆர்என்ஏ பார்த்தோம். அது கார்போஹைட்ரேட், லிப்பிட் அங்க சொன்னதுதான், புதுசா ஒண்ணு கிடையாது. இருந்தாலும் இதுலயும் ஒரு தடவை ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. அதான் பேஜ் நம்ம உங்களுக்கு பயோடெக்னாலஜி என்ன சார் இவ்வளவு பேஜ் இருக்கு அப்படின்னு நினைச்சு பயப்படாதீங்க. மெட்டீரியல் பார்த்து பயப்படாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான். இவ்வளவு பேஜஸ் இருக்கு, எப்படி படிக்கிறது, ஷார்ட் டைமா இருக்க, ஷார்ட் டெஸ்ட் சொல்லியிருக்காரு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இது அங்க படிச்சுட்டாவே இதை ஒரு தடவை ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் அதுல ரீட் பண்ணும்போது இல்லாத பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணுங்க போதும். வேற நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். சரியா? ஸோ இதுல கார்போஹைட்ரேட் அனலைஸ் பண்ற கூட அங்கே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்கணும். பேஜ் நம்பர் 94, 95, 96 ஃபுல்லா அதுல என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த செப்பரேஷன் ஆஃப் அனலைசேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் மாதிரி இங்க செப்பரேஷன் அனலைசேஷன் ஆஃப் லிபிட். அங்க வந்து ஒவ்வொரு லைன்ல கொடுத்துருந்தோம். அப்சார்ப்டு குரோமட்டோகிராஃபி, தின் லேயர் குரோமட்டோகிராஃபி, கேஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி. இதை பத்தின ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு தேவையில்லை. என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். வேற ஒண்ணும் வேண்டாம் இதுல. சரியா? ஸோ அவ்வளவுதான். இதுல உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதுமானது. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் அந்த 3 இதை திரும்ப நான் சொல்றேன், நல்லா பார்த்துக்கோங்க போதும். வேற ஒண்ணும் வேண்டாம். அடுத்த டைட்டில் வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் சார். அடுத்த டைட்டில் நம்ம பார்க்க போறது வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இதுல ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பொறுத்தளவு இதுல
எஸ். இது ஆக்சுவலா ஓல்டு சிலபஸ்லயே கூட இருக்கு சார். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஓல்டு சிலபஸ்ல இருக்குது. சரியா, நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து 12th புக்ல இருக்குது. 12th புக். நீங்க 12th புக் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுல ஒண்ணும் பெருசா இதுல நான் எந்த ஏரியால எப்படி ஒரு கொஸ்டின் மேபி ஒரு கொஸ்டின் வரலாம். ஒரு கொஸ்டின் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுல வந்து எல்லாமே அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அதுவும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் HGP எக்ஸ்பான்ஷன் அதோடைய கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் ஆப்ஷன் HGPன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. இது என்ன சார் ஆக்சுவலா இந்த ஹியூமன் இண்டிவிஜுவல்ஸ்ல செப்பரேட் ஐடென்டி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் செப்பரேட் ஐடென்டிட்டி இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதுதான் சொன்னேன், இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தோம். ஜீனோமிக் ஸ்பெசிபிக் ஜெனட்டிக் மேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அப்ப ரெண்டு இண்டிவிஜுவலுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது, என்ன சிமிலாரிட்டி அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பர்சன்ஸ் ஆர் நாட் இன் சிமிலர். இப்ப நம்ம இத்தனை பேர் இருக்குமே, இத்தனை பேர் ஒரே மாதிரி ஜீனோமிக் இருக்காது நம்ம ஜீனோமிக். பட் ஈவன் தட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன் கேஸா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஜைகோட்ல இருந்து 2 பேபி ஃபார்ம் ஆகுது. அப்ப அவங்களுக்கு ஒரு ஜீனோமிக் சீக்வன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். அதான் அவங்களுக்கு அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருப்பாங்க. கண்டே பிடிக்க முடியாது அந்த ட்வின்ஸை வந்து. சரியா, ரைட். அந்த நெக்ஸ்ட் இந்த ஜீனோம்னா இந்த வேர்டை சொன்னவரு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷத்துல. யா, ஜெனடிக்ஸுக்கும் ஜீனோமுக்கும் உள்ளது. இந்த ஜீனோமிக்ஸ் ஜீனோம். சரியா, ஜெனடிக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். The study about the organism, a complete the genetic information தான் நம்ம ஜீனோம் அப்படின்னு சொல்றோம். ஜீனோமிக்ஸ் ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் இது வந்து. சரியா, ஏன்னா இது யார் இந்த ஜீனோமிக்ஸ் இந்த வேர்டை சொன்னவர் வந்து ரோடன்ட்ரிக் சொல்றது. யார் இந்த காயின்ட் வைட் தி வேர்ஸ். So describe that a scientific description of that chromosome mapping or sequencing or analyzing the genomes. அந்த டேம் அதே மாதிரி இந்த ஜீனோம் அந்த டேர்மை வந்து வின்க்லண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் தான் இதை யூஸ் பண்ணாராம். அந்த 2 சயின்டிஸ்ட் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன சார், இந்த ஃபீல்ட் ஆஃப் ஜீனோம்ஸ் இது வந்து நியூ ஏரியா ஆஃப் தட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இப்ப பாருங்க, தனியா 12th முடிச்சோன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லி தனி யூஜி கோர்ஸே இருக்குது. ஃபுல்லா இதை பத்தி தான் சார் படிப்பாங்க. A to Z கம்ப்ளீட்டா. இந்த சயின்டிஸ்ட் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எனக்கு சொன்னேன், இதுக்கு உள்ளது சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல பொறுத்தளவு நிறைய இதுல ஆம்பிஷன் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், 12th புக்கு ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதோடைய ஹிஸ்டரி பார்த்தா முன்னாடி தான் இதை ஃபுல் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல. இட் கன்சிஸ்ட் ஆஃப் தட் அப்ராக்சிமேட்லி. இது எதுக்கு சார்னா, நம்ம ஜீன் என்னென்ன ஜீன் இருக்குது, ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு பேஸ் பேரும் இது எதுக்காக யூஸ் ஆகுது, இது ஏதாவது டிசீஸ் ரிலேட்டடா எல்லாத்தையும் அனலைஸ் பண்றது தான் சார். கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றது. இது பெரிய ப்ராஜெக்ட், ஏகப்பட்ட செலவா. நம்ம சொல்றது ஈஸி. சரியா, ஸோ த காஸ்ட் வைஸ் பார்த்தா இது ரொம்ப செலவாகும். சரியா, 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் we are using that genome then. அப்போ இதுல இந்த காஸ்ட் வைஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுல நீங்க அது கதை மாதிரி போட்டிருப்பாங்க, எவ்வளவு யூஸ் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது நீங்க பார்த்துக்கோங்க. இது நத்திங். இது எல்லாமே ஒரு ஒரு ஹியூமன் ஜீனோம் எடுக்கிறோம்னா அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும், எது பிளஸ் எது மைனஸ், எல்லா அசம்ஷன் எடுக்கலாம். டு அப்ளைன் தி சீக்வென்ஸ் டைப் ஆஃப் தட் ஒரு புக்கு மாதிரி புக்கே உருவாக்கலாம். டோட்டல் இந்த ஜீனோம் நம்ம ஒரு ஹியூமன் ஜீனோம் பார்க்கணும்னா we need that almost 330 books. அந்த புக்ஸ் ஒரு 3300 புக் இருந்தாதான் அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அது ஒரு புக் மினிமம் 1000 பேஜஸ். அதுல ஒரு பேஜ் வந்து 1000 லெட்டர்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. லெட்டர் மீன் ஜீனோம்னா இந்த சீக்வன்சிஸ் சொல்லக்கூடியது. சரியா, அப்பதான் ஒரு ஹியூமன் ஒரு சிங்கிள் ஹியூமன் செல்ஸ்ல நான் சொல்றேன் ஒரு அதுல டிஎன்ஏ சீக்வன்ஸ் பார்க்கணும், இவ்வளவு விஷயம் இருக்குதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஜீனோம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணது இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். October 1, 1990. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் பேஜ் நம்பர் 70 சார். 70 நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த். சரியா, அதுல வந்து அதுக்கடுத்து இதோட யார் ஜாயின் பண்ணாங்கன்னா வெல்கம் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு யூகே அவங்க ஜாயின் பண்ணாங்க 93ல. இவங்க 1993ல. நிறைய சயின்டிஸ்ட் இதுல வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஜீனோம் அது சொல்ற தனி கோர்ஸே இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், பாத்தீங்களா?
தனியா இதுக்கான ஒரு கோர்ஸே இருக்குது. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வாட் ஆர் த கோல், இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜீனோம், ஜெனடிக்ஸ் அண்ட் ஜீனோம் உள்ள வேரி ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரைட், ஜெனடிக் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ், இதோட இம்பார்ட்டன்ஸ், அந்த கோல், எதுக்காக இதெல்லாம் இதை ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும் சார்? ஒரு நிமிஷம். ஆன்லைன் கிளாஸ் இது. எஸ், 4 மணிக்கு. லிசன். ஸோ எதுக்காக இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்றோம்? கோல் இங்கே ஒரு 7 பாயிண்ட்டுக்கு ஒரு 8-9 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். சரியா? இதெல்லாம் மேபி கொஸ்டின்ஸா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டு டிட்டர்மைன் த சீக்வன்ஸ் ஆஃப் த 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 3 பில்லியன்ஸா? அந்த அளவுக்கு நம்ம வந்து டிட்டர்மின் சீக்வன்ஸ் ஐடென்டிஃபை த டிட்டர்மினேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 20,000 to 20,000 gene in human DNA ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் அவுட் த ஸ்பெசிபிக் ஜீன் ஃபார் ஜெனடிக் டிசார்டர். இப்போ ஹீமோஃபிலியாக்கு இந்த குரோமோசோம்ல இந்த ஜீன் தான் ரெஸ்பான்சிபிள். கலர் பிளைண்ட்ஸ்க்கு இந்த குரோமோசோம்ல இந்த ஜீன் தான் ரெஸ்பான்சிபிள். எப்படி நமக்கு தெரியும்? நம்ம அதெல்லாம் படிக்கும்போது இந்த குரோமோசோம்ல இந்த ஜீன், அதெல்லாம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல பண்ணவாகுதான். அப்ப அந்த ஜீனை ஜீனை நம்ம தேவையில்லாத ரிமூவ் பண்ணா நம்ம டிசீஸ்ல அவங்கள வந்து கியூர் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஃபர்மேஷன் அபவுட் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ். சரியா? ஸோ டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ கூட பாருங்க, டேட்டா பேஸ் ரிலேட்டடா நிறைய கோர்சஸ்லாம் வந்திருக்கு. அதுல பயோடெக்னாலஜி ரிலேட்டடா நிறைய கோர்சஸ் இருக்குது. வேற டேட்டா பேஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா வேற கோர்சஸ். பயோடெக்னாலஜிலாம் இப்போ கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் தான். சரியா? டூல்ஸ் ஃபார் டேட்டா அனலைசிஸ் டு இம்ப்ரூவ் தட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த டெக்னாலஜி ஃபார் தட். அது மாதிரி இட்ஸ் அ பாசிபிள் எத்திக்ஸ். இது வந்து இருந்தாலும் the address for the ethics, legal, as well as the social issues it arise from this project. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய டீட்டெயில் ஃபுல்லாவே அதில் வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதுல கெப்பாசிட்டி இருக்கு. சில பிரச்சனைகளும் இருக்கு இதை ஓவரா நம்ம ஆராய்ச்சி பண்ணாலும். ரைட், மெகா ப்ராஜெக்ட் 2003ல பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் தட் 1990 எடுத்து 2003ல இது ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு எவ்வளவோ ஸ்டெப் எடுத்தாங்க. பட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியா? நாட் ஓன்லி ஹியூமன், ஈவன் தட் பாக்டீரியா, பிளான்ட்ஸ், இந்த ட்ரோசோஃபிலா, ஈஸ்ட், பாக்டீரியா, அந்த மாதிரி இதுலயும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் வில் பி அப்ரோச் டு தட். இந்த கோல்ஸ், இது நார்மலா வாட் ஆர் த கோல்ஸ் வி ஆர் யூசிங் டு தட். சரியா? தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல மெயினா வந்து 2 முக்கியமானது என்னன்னா, டு ஐடென்டிஃபை த எக்ஸ்பிரஷன் ஆஃப் செல்ஸ், த ஆர்என்ஏ மாலிகுல்ஸ். அந்த டெக்னிக்ஸ் ஆர்என்ஏ மாலிகுல் இஎஸ்டி, எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டாக்னு சொல்லக்கூடியது. அதே இது டோட்டல் ஜீனோம்ல கோடிங், நான் கோடிங், இது ஏற்கனவே நம்ம சொன்னோம். இந்த சீக்வன்சிங் அனோட்டேஷன் சொல்லக்கூடியது, கோடிங், நான் கோடிங் சீக்வன்ஸை பார்க்கறது. அது சீக்வன்ஸ் ஆஃப் த டோட்டல் ஜீனோம், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் ஃபாலோவிங் டெக்னிக்ஸ். ஜென்ரலி த கோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா இருக்கட்டும், இல்லைன்னா ஈஸ்டா இருக்கட்டும், எதை அனலைஸ் பண்றோமோ அது தக்கன அதுக்கு பேர். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன், பிஏசி, பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். ஈஸ்ட்ல ஒய்ஏசி, ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோமோசோம்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம அனலைஸ் பண்றது தான், வேற ஒன்றும். அந்த ஜீனோம் எப்படி இருக்கு, பாக்டீரியா அந்த ஜீனோம் எப்படி இருக்குது, நம்ம ஏன் சார் இதெல்லாம் ஈஸ்ட் பாக்டீரியா ஜீனோம்லாம் நம்ம ஏன் சார் அனலைஸ் பண்ணோம்? நம்மளுக்கு ஹியூமன் தானே. இப்ப இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம் பயோடெக்னாலஜில ஃபுல்லா, சப்போஸ் நம்ம டிசைடு ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணா ஒரு பாக்டீரியா செல்ஸ் தான் யூஸ் பண்றோம், அந்த பாக்டீரியாவில் உள்ள ஜீனோம் தான் யூஸ் பண்றோம், அந்த பிளாஸ்மிட் தான் யூஸ் பண்றோம். அப்ப நம்ம ஜீனோமுக்கும் அதுக்கும் எவ்வளவு மேட்ச் ஆகுது, ஈஸ்டுக்கு எவ்வளவுக்கு நமக்கு எது மேட்ச் ஆகுது, எது நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம், இதெல்லாம் அனலைஸ் பண்றது தான். அது மாதிரி நிறைய காப்பீஸை உருவாக்கலாம். அது உருவாக்குறதுக்கு நம்ம தான் இப்போ ரொம்ப ஃபெமிலியர் ஒரு மெத்தட் இருக்க, பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். எத்தனை காப்பீஸ் தானே உருவாக்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கு முன்னாடி அதை ஒரு டிசைடு ஜீனை ஒரு பாக்டீரியாக்குள்ள செலுத்தி அந்த பாக்டீரியாவை நிறைய கல்ச்சர் பண்ணி அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து நிறைய டிஎன்ஏ உருவாக்கணும். இது நேச்சுரல். இதே இது பிசிஆர்னு எடுத்துக்கிட்டா சும்மா அடிச்சு தள்ளிடும், அவ்வளவுதான். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஃபுல்லா மிஷின் ஆம்பிளிஃபைட் தட் டிஎன்ஏ சீக்வன்சஸ். ஓகே, ஸோ we are using that ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் நிறைய இருக்குது. அதை விட அட்வான்டேஜ்லாம் ஆட்டோமேட்டிக் டிஎன்ஏ சீக்வன்சிங் மிஷின்ஸ்லாம் இருக்குது. யார் சொன்னாங்க, அதில் நீங்க சும்மா பார்த்துக்கோங்க சார். ரைட், ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. 99ல இதுல வந்து சில முக்கியமான இது இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சில இது இம்பார்ட்டன்ட். அதாவது த சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஜீனோம் ப்ராஜெக்ட். சார் இது 12th புக்ல இது எல்லாமே இருக்கு, நல்லா ஞாபகம். 12th புக்கு கொஞ்சம் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். ரைட், இது ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் த நியூக்ளியோடைட்
பேஸ் பேர் ஹியூமன் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட் எவ்வளவு அந்த மில்லியன்ல சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. ஐ மீன் த ஆவரேஜ் ஜீன் ஒரு 30,000 பேஸ், த சைஸ் வில் பி வெரி தட் கிரேட்லி. இதுல இதுவும் முக்கியமானது, ஹியூமன்ல நானே இந்த கொஸ்டின் கேட்டிருப்பேன், லார்ஜஸ்ட் ஹியூமன் ஜீன் எது அப்படின்னு கேட்பாங்க. லார்ஜஸ்ட் ஹியூமன் ஜீன் டிஸ்ட்ரோஃபின். ஐ திங்க் 2-3 கிளாஸ் முன்னாடி இது நான் சொன்னேன். டிஸ்ட்ரோஃபின் உங்களுக்கு தெரியும், இந்த இது வந்து ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன். இது சரியா இது வந்து மசில்ஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டீன். இது சரியா ஒர்க் ஆகலன்னா என்ன ஆகுன்னு தெரியல, அது சரியா நடக்க முடியாது. நான் மசில்ஸ் நடத்தும்போது கூட சொல்லியிருப்பேன். டிஸ்ட்ரோஃபின், மஸ்குலார் டிஸ்ட்ரோஃபி, அந்த ஜெனட்டிக் டிசீஸ். இந்த டிஸ்ட்ரோஃபின் அந்த புரோட்டீன்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆனா மஸ்குலார் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னா ஜெனட்டிக் டிசீஸ் வரும். ஞாபகம். இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஹியூமன் ஜீனா சார். ஆல்மோஸ்ட் கண்டெயின் 2.4 மில்லியன் பேஸ் பேர் அந்த அளவுக்கு. சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீன் பிரசன்ட் இன் த ஹியூமன் ஜீனோம் ஒரு 30,000 டோட்டல் நம்பர். ஞாபகம். சரியா? ரைட். அது மாதிரி இந்த ஆவரேஜா சில இதெல்லாம் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் நம்பர் வந்து ஜீன் வந்து எவ்வளவு இருக்குது அதுல இதெல்லாம் கொஸ்டின் 4வது பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீன் வந்து அதுல 2,968. அதுல குரோமோசோம் ஃபவுண்ட் இன் ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல இருக்கான். அதுல மேக்ஸிமம் நம்பர் 231. அது மேக்ஸிமம் நம்பர் எவ்வளவு இருக்கோ மினிமம் நம்பர் எவ்வளவு இருக்கும் பாருங்க. மினிமம் வந்து ஒய் குரோமோசோம்ல இருக்கு. இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். குரோமோசோம் 1ல வந்து மேக்ஸிமம் நம்பர் இருக்குது, எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபிகர் வந்து இது ஒரு ஸ்டாண்டர்ட் புக் தான், அப்ராக்சிமேட்லி கொடுத்துருக்கோம். சரியா? நம்பர் ஆஃப் ஜீன்ஸ், ஏன்னா அதுக்கு கீழே ஒரு டேபிள் இருக்கு பாருங்களேன். அதாவது ஃபுல்லா ஆர்கனிசம் கொடுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் பேஸ் பேர் பெர் செல். ஒரு செல்லு சார், நீங்க டோட்டல் ஹியூமன்ல நினைச்சிடாதீங்க, டோட்டல் பாக்டீரியா நினைச்சிடாதீங்க. ஒரு செல்லுல எத்தனை பேஸ் இது இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் நியூக்ளியோடைட்ஸ் ஹியூமன்ல பாருங்க 3 மில்லியன்ஸ், பில்லியன் நாட் மில்லியன், பில்லியன். நம்பர் ஆஃப் ஜீன் வந்து 30. இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். இந்த டேபிள் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. மேபி புக் டு புக் கொஞ்சம் வேணா வேரி ஆகலாம். ரொம்ப க்ளோஸா உள்ள ஆன்சர் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? அதுமாதிரி மேக்சிமம் எது மினிமம் எது அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மேக்சிமம் எது மினிமம் எது. சரியா? கேட்கலாம். மினிமம் வந்து ஒய் குரோமோசோம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை பார்த்து ஆல்மோஸ்ட் ஹியூமன் பீயிங் நியூக்ளியோடைட்ஸ் பொறுத்தவரை சார், மேக்சிமம் நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் சார், ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தான் வந்து ஹியூமன் டு ஹியூமன் ஆர் அனிமல் டு அனிமல் ஆர் பிளான்ட் டு பிளான்ட் கொஞ்சம் வேரி ஆகும்னு சொல்றாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ ஜென்ரலி வி ஆர் ஐடென்டிஃபைட் தட். அப்போ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நிறைய நம்ம அதனால ஐடென்டி பண்ண முடியும். நிறைய பாலிமரைஸ் பண்றோம். சரியா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க என்னென்னலாம் அந்த செலின் ஃபீச்சர்ஸ்ல உள்ளது. இல்ல ஹியூமன் டிஎன்ஏ ஐடென்டி பண்றதுனால இதனால பயாலஜிக்கல் இம்ப்ரூவ் தட் பயாலஜிக்கல் ரிசர்ச். அதுல ஈகோலை, ஃப்ரூட் ஃப்ளை, மவுஸ் அதை ஃபுல்லா பண்றாங்க. சரியா? அப்ளிகேஷன்ஸ் பொறுத்தளவு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ளிகேஷன் கோல் எதுவோ அப்ளிகேஷன் அதே மாதிரி இதுவும் கொஸ்டின் வரலாம். ஒரு நிமிஷம். வெளியே போயிடுச்சு சார். நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார், கிளியர் சார். ஓகே வெயிட். எஸ். எது டச் பண்ணாலும் ஓகே மிஸ். ரைட். இது எய்ம். இது ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணுங்க. வாட் ஆர் த எய்ம்? இப்ப இதுல பாத்தீங்களா 20,000 to 25 போட்டிருக்காங்க. ஆனா நம்ம மெட்டீரியல் எவ்வளவு இருக்கு? 30 இருக்கு, 30,000 இருக்கு. அது சொல்ல புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும். நீங்க அது இந்த ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. சரியா? ரொம்ப க்ளோஸா கொடுக்க மாட்டாங்க. இது கரெக்டா கொடுத்து 3 பில்லியன் ஒரு நார்மலா ஒரு ஹியூமன்ல இருக்கக்கூடிய கோல். சரியா? இது ஏன்னா இது வந்து ஓல்ட் டேட்டா வந்து ரீசெண்டா உள்ள புக்கு கூட்டிட்டே போயிட்டே தான் இருக்கும். நிறைய அனலைஸ் பண்ணல அதை ஆட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ரைட். எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க?
சரியா? வாட் ஆர் திஸ்? ஹோல்டா இங்க 3 பில்லியன்ஸ் பேஸ் பேர்ஸ் சார். அதான் கிரியேட் த பிசிக்கல் மேப் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம். நம்ம ஏன்னா நம்ம பிசிக்கலா ஒரு மேப்பை உருவாக்க முடியும் நம்மளால இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மூலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி உருவாக்கிட்டு அதை நான் சொல்லிட்டேன்ல, ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ஸ்ல ஒரு இத்தனாவது ஜீன்ல இந்த டிசீஸ்க்கு ரெஸ்பான்சிபிள், அது இந்த டிசீஸ் காசிங் ஏஜென்ட். அந்த இதான் ஜீன், இந்த ஜீன் தானே அந்த டிசீஸ், அதை நம்ம எடுத்து விட்டுலாம்ல. சரி, அப்ப அனலைஸ் பண்ணலாம். அந்த டூல்ஸ் யூ கேன் அனலைஸ் இன்டு தட், அவைலபிள் ஃபார் தட், ரிசர்ச் பண்ணலாம். அது இல்ல, இது பெரிய அது தனி ஸ்டடீஸே இருக்கு சார். தனி ஸ்டடியே இருக்கு. இதுல நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க, சயின்டிஸ்ட் நிறைய இருக்காங்க. டைம் அண்ட் அப்ஜெக்டிவ் சொல்லக்கூடிய. சரியா? எஸ், இது சொன்னதே தான். அந்த எதுக்காக பண்றது அப்ளிகேஷன்ஸ்ல த மேப்பிங் ஆஃப் த ஜீன் ஹியூமன் ஜெனடிக்ஸ் ரொம்ப முக்கியமானது. டு அண்டர்ஸ்டாண்டிங் த நம்ம ஹியூமன் ஜெனடிக்ஸ், ஜீன் டிசார்ட் த டிசீஸ் சச் அஸ் வாஸ்குலர் டிசீஸ், டயபெட்டிஸ், அல்சைமர், ஈவன் த கேன்சர், அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ண முடியும். சரியா? ஈவன் த இன்ஹெரிட்டட் டிசீஸ், அதாவது டு ஹெல்ப் டு ப்ரிவென்ட் தட் ஜெனடிக் டிசீஸோட ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஜெனடிக் டிசார்டர் ஜீன் தெராப்பின்னு சொல்றோம். அதான் நான் சொல்லிட்டேன்ல, ஹியூமன் ஹெல்த் வைஸா பார்க்கும்போது ட்ரீட் பண்ணலாம். ஜீன் தெராப்பி, இந்த மெடிக்கல் டயக்னைஸ் பண்றது, ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. சரி, அப்போ இந்த இடத்துல இந்த ஜீன் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்த டிசீஸ்க்குன்னா அந்த ஜீன் ரிமூவ் பண்ணலாம்ல. சரியா? அது மாதிரி டிரான்ஜெனிஸ்டிக்ஸ் இருக்குது, எவல்யூஷன் ஆஃப் ஜெனடிக்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இதெல்லாம் நார்மலா உள்ள அதோட கீ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் ஹியூமன் அப்ளிகேஷன், HGP உடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட், இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரைட், போதும். அடுத்தது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் சார். சரி, இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ல மேபி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதுவும் அப்ளிகேஷன் ரிலேட்டடா தான் கொஸ்டின்ஸ் வரும். அப்ளிகேஷன் ரிலேட்டடா. சரியா? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல 2 டயக்ராம் இருக்கும். எஸ், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இது சார், இதுவும் 12th புக்ல இருக்கு சார். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து 12th புக்ல இருக்கும். இது இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஒன்ஸ் 12th புக், இது ஏற்கனவே நான் ஓல்டு சிலபஸ்ல டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்கோம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இங்க டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். சார், நம்மளுக்கு இது என்ன சார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்? இப்ப நார்மல் நம்ம கையில ஃபிங்கர்ஸ்ல தம்ப்ல ஒவ்வொன்றுக்கும் நம்ம பயோமெட்ரிக்னு சொல்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரிதான் டிஎன்ஏ ஒவ்வொரு அனிமலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் நான். So the techniques to employ to assign that identification of that individual. அப்ப அதுதான் இந்த ஜீனோமிக் சீக்வன்ஸ் சொல்றது. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட என்னன்னா, ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒரு ஐடென்டிட்டி நம்பர் மாதிரி, அதுக்கு இது இப்படி இருந்தா இந்த நம்பர், இப்படி இந்த சீக்வன்ஸ் இருந்தா இந்த அனிமல், இது இந்த அனிமல் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஸோ தட் இஸ் அண்ட் தி பேஸ் ஆஃப் த ரிப்பீட்டட் டிஎன்ஏ ப்ரொஃபைலை வச்சு தான் நம்ம இதை ஐடென்டிஃபை பண்றோம். த ஃபிங்கர் ஆல்சோ வி ஆர் கால்ட் அஸ் டிஎன்ஏ டைப்பிங் ஆர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு தெரியும். மற்றது இது டெக்னாலஜி, அது ஒவ்வொன்றும் என்ன டெக்னாலஜி அது யூஸ் பண்றாங்க அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும் ஒவ்வொன்றுக்கும். ஸோ இதில் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளட் சாம்பிள், ஏதோ ஒரு சாம்பிள் எடுக்கிறோம். சரியா? அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இது யார் சொன்னா அது கூட கேட்கலாம் கொஸ்டின். இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வாஸ் இன்வென்டட் 1977, மோஸ்ட்லி சர் அலிஸ் ஜாஃபர். சரியா? அது சயின்டிஸ்ட் பேர் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து அதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணவங்க இருக்காங்க. சரியா? ஸோ இட் கண்டெயின் நான் ஏற்கனவே சொன்னேன் 3 பில்லியன் பேஸ். ஜெனரலி த ஜீனோம் எவ்ரிதிங் வில் பி ஐடென்டிஃபைட் இன்டு தட். பட் மோஸ்ட் ஆஃப் த பேஸ் என்ன சொல்றாங்கன்னா, கிசான் ஒரு 2 இண்டிவிஜுவல் சேம் இண்டிவிஜுவலா இருந்துச்சுன்னா 90% of that percentage will be identical of that. Only the 10% of DNA only it's different. இப்போ 2 இண்டிவிஜுவல் ஹியூமன் வச்சுக்கோங்களேன், அது 2 கம்பேர் பண்ணா 90% சேமா தான் இருக்கும்னு சொல்றாங்க சார். ஒரு 10% தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதோட அந்த கேரக்டர், ஏன்னா இப்போ ஒரு ஹியூமனுக்கு ஒரு அவன் எப்படி இருப்பான், ஒரு அனிமல் வச்சுக்கணும், டாக்னா டாக் எப்படி இருக்கும், அப்ப அது இந்த டாகுக்கு இன்னொரு டாக் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. எல்லாம் இப்போ ஹியூமன்னா நம்ம ஒரு ஹியூமன் எப்படி இருப்பான், அப்ப 90% அதுல கேரக்டர் வைஸ் அப்பியரன்ஸ் வைஸ் மாறுது பாத்தீங்களா, அதுதான் இந்த 10% ஆஃப் ஜீன் சொல்றோம். அப்ப இது ஃபுல்லா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் ஃபுல்லாவே நம்ம வந்து இண்டிவிஜுவலா ஒரே மாதிரி யாருக்குமே இருக்காது, ஈவன் தட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். சரியா? ரைட். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் the DNA sample we are taking that. After that DNA will be extracted from that sample வந்து DNA extract பண்றோம்.
எப்பயும் சொல்ற மாதிரி டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலம் சின்ன சின்ன பீஸா கட் பண்றோம். சரியா? அட் த செப்பரேட் இன்டு தட் பேண்ட் நம்ம என்ன சொல்றோம், பேண்டிங் சிஸ்டம் எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலம் அக்ரோ ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலம் ரன் பண்றோம். அதேதான் சொல்ற மெத்தடே தான். சரி, டிஎன்ஏ பேஸ்டு பேட்டர்ன் பர்டிகுலரா அந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் ரன் பண்ணும்போது அந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸ்னு சொல்றோம் பார்த்தீங்களா, சதன் பிளாட், அந்த டெக்னிக் மூலம் அதை அனலைஸ் பண்றோம். அப்ப இந்த டிஎன்ஏ ப்ரோப் ஸ்பெசிபிக் டிஎன்ஏ சீக்வன்சி ஆஃப் த மெம்பரைன்ஸ் அப்ப எந்த அளவுக்கு ரன் ஆகுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிஎன்ஏ ப்ரோப் எங்க ரன் ஆகுது, எங்க உட்காருது, அந்த மாதிரி. ஸோ திஸ் பேட்டர்ன் அந்த பேண்டிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அப்ப இதை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் ப்ரோப் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு சரியா தெரியணும் பார்த்தீங்களா, ரேடியோ ஆக்டிவ் ப்ரோபை வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி அந்த அந்த டிஎன்ஏ பேட்டர்ன் அந்த பேண்டிங் எந்த இடத்துல இருக்குது. அப்ப அதை திரும்ப இன்னும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும், எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் எக்ஸ்ரே ஃபிலிம் மூலம் அடுத்தது பேட்டர்ன் கொண்டு போய் அந்த பேண்டிங் சிஸ்டம் இந்த ஒவ்வொன்றும் என்ன எப்படி அந்த எந்த இடத்துல பேண்ட் உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டி பண்ணலாம். அப்படி இது ஒரு ஏ அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸ், இன்னொன்று பின்னு ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இதுதான் உள்ள விஷயங்கள். அது இது 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 நிறைய விஷயங்கள் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இது நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? அந்த ப்ரொசீஜர் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெட்டீரியல் கொடுத்துருப்போம் சார். இப்போ பாருங்க 100ல வந்து இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் அது எப்படி எடுக்கிறோம், எடுத்துட்டு அது என்னென்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சேட்டலைட் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். இந்த சாட் டிஎன்ஏன்னு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே மாதிரி அதாவது டேண்டம் ரிப்பீட்டட் மேக் தட் சேட்டலைட் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். ஒரே மாதிரி பேஜ் நம்பர் 100ல கீழே இருக்கும் பாருங்க, ATTCG. அதே மாதிரி ATTCG ATTCG that's a sequencing based on the very short sequence ATTCG. அப்ப ரிப்பீட்டடா திரும்ப வருது பாத்தீங்களா, அத ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் அது சேட்டலைட் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. 3 times ஒன்னோட வருது ரிப்பீட்டட் சீக்வன்ஸ். இதுல 2 இருக்குது. இதுல மினி சேட்டலைட் இருக்கு, மைக்ரோ சேட்டலைட் இருக்குது. மினி சேட்டலைட்னா ஆல்மோஸ்ட் 15 to 30 பேஸ் பேர்ஸ். சேட்டலைட் சின்ன சின்ன பேஸ் பேர்ஸ் தான், அந்த டிஎன்ஏ ப்ரோபை தான் அப்படி சொல்றாங்க. மினியா இருந்தா 15 to 50 பேஸ் பேர் தான் இருக்குமா. சரியா? அந்த அதுல வந்து நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? இது மோர் தென் தட் அப்படின்னா ஒரு 30,000 மில்லியன் சேட்டலைட், அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ இந்த மைக்ரோ சேட்டலைட்னா லெஸ் தென் 10 தான் இருக்குமா சார். மைக்ரோ சேட்டலைட் லெஸ் தென் 10 தான் இருக்குமா. இதெல்லாம் இந்த வேரியபிள் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டிங் ரிப்பீட்ஸ் அது மூலம் நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, இது முதல்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கும். எங்க இருந்து எடுக்கலாம், இந்த நான் எப்படி பிளட் சாம்பிள் சொல்றோமோ அந்த மாதிரி இதுல அடுத்தடுத்ததுல இருந்து எடுக்கலாம். இது வந்து அந்த அனலைஸ் பண்ண பிறகு இது வந்து சரியா, பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறது, அது டிஷ்யூ ஆர்கன் எங்க இருந்தாலும் எடுக்கலாம் நம்ம. சரியா? ஈவன் இப்ப மர்டர் கேஸ், ரேப் கேஸ், ஏதாவது இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் தான் சார். முன்னாடிதான் வந்து அந்த தடை அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கைரேகை எல்லாம் பார்ப்பாங்க. கைரேகை விட ஒருத்தர் ஒரு ரேப் பண்ணிட்டாங்க, ஒரு பொண்ணு ரேப் பண்ணியாச்சுன்னா அங்க உள்ள வெஜினல்ஸ்ல வந்து ஸ்வாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிமீர் எடுப்பாங்க. சரியா? இல்லைன்னா ஏதாவது ஹேர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுல உள்ள டிஎன்ஏ சீக்வன்ஸே எடுப்பாங்க. ஒரு 5 பேரை பிடிச்சிருக்காங்க, இதுல யாரோ ஒருத்தர் தான் ரேப் பண்ணிருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தர் மேடர் பண்ணிருக்காங்கன்னா 5 பேர் டிஎன்ஏ சாம்பிள் எடுப்பாங்க. அப்போ எக்ஸாக்டா மேட்ச் ஆயிரும், ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ முதல் சிமியர் எடுக்கிறோம். அந்த ப்ரொசீஜர் பேஜ் நம்பர் 101ல கம்ப்ளீட் ப்ரொசீஜர் இருக்கும் சார். நான் இவ்வளவு நேரம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ப்ரொசீஜர் ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். எடுத்து ஃபைனலா வந்து அது நம்ம வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து லேபிள் பண்றதா இந்த கீழே இந்த ஒரு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ல பாருங்க, இதுல ஏ அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல், பின்னு ஒரு இண்டிவிஜுவல், குரோமோசோமை நம்ம அந்த பேரண்ட் மேட்டர்னல் 2 நம்ம வந்து ஐடென்டி பண்றோம். அப்ப 2 ஐடென்டி பண்ணா எதுலாம் எவ்வளவு க்ளோஸா இருக்குது. அப்ப இப்ப 2 அது சொல்ல, இப்ப இந்த 2 பேர்ல யாரோ ஒரு ஆளு மேட்டர் பண்ணிருக்காங்கன்னா நம்ம சாம்பிள் ஒரிஜினல் சாம்பிள் அங்க கிடைச்ச சாம்பிளையும் இந்த 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அந்த கரெக்டா ஒரிஜினல் சாம்பிளோட எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா அவங்க ஐடென்டி பண்ணிடுவாங்க. இவ்வளவுதான் விஷயம். சரியா? ஸோ த பெஸ்ட் டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் த என்டையர் ஜீனோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் அனலைஸ் மூலம் ஈஸியா பக்காவா அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா the genetically determined, the each and every the fingerprints are genetically determined, the unique of that individual. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் யூனிக்கா தான் இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது எந்த இதுவும் மிஸ்டேக் ஆகாது. அதான் டிஎன்ஏ இந்த ஆக்சுவலி இது சொல்லுவாங்க, இந்த ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஐடென்டி பண்ணாங்க.
டோட்டலா எரிஞ்சிட்டாலும் கூட அவங்க சாம்பிளை வச்சு ஓரளவு ஐடென்டி பண்ணுவாங்க. எப்படி ஐடென்டி பண்ணுவாங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் அவங்களுடைய சாம்பிள். சார் இப்ப வந்து இந்த ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அப்ப வந்து கம்ப்ளீட்டா எரிஞ்சிட்டாங்க, யாருன்னு ஐடென்டி பண்ண முடியல. அப்புறம் எப்படி வந்து இவங்க டெட் பாடி இவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு எப்படி தெரியும்னா, அவங்க அவங்க ஃபாதர் மதர் அவங்க டிஎன்ஏ சாம்பிள் எடுப்பாங்க, டெட் பாடியில் உள்ள டிஎன்ஏ சாம்பிள் எடுப்பாங்க. எடுத்துட்டு என்ன செய்வாங்க, மேட்ச் பண்ணுவாங்க. எல்லா 100 50 பேர் இறந்துருக்காங்க, 50 பேர் மேட்ச் பண்ணி எல்லாம். அப்ப எந்த டிஎன்ஏ சாம்பிளோட ரொம்ப க்ளோஸா இருக்கு, மேட்ச் ஆயிரும், பக்காவா மேட்ச் ஆயிரும். அப்ப அதை வச்சுதான் இந்த பாடி வந்து இவங்களுக்கு உள்ளது, இந்த பாடி வந்து இவங்களுக்கு உள்ளது அப்படின்னு கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப ரீசெண்டா இந்த ஏர்கிராஃப்ட் ஆச்சு பாத்தீங்களா? சோ அது வந்து இப்படிதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஐடென்டி பண்ணாங்க. ஞாபகம் சரியா? ரைட். சோ திஸ் இஸ் அனதர் ஒன் திங்ஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து முக்கிய இம்பார்ட்டன்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதோட எய்ம் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தனியா இது. ஈவன் நம்ம 12th முடிச்ச பிறகு யூஜி ஃபாரன்சிக் சயின்ஸ் சொல்லி தனி டிபார்ட்மெண்டே இருக்கு. அது மாதிரி எம்பிபிஎஸ் முடிச்சோன்னா தனி டிபார்ட்மெண்டே, அடுத்த பிஜிக்கு இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் சொல்லி தனி டிபார்ட்மெண்டே இருக்குது. தனியா அது படிக்கலாம், தடை அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை ராயப்பேட்டையில இருக்கு. ராயப்பேட்டையில இருக்கு என்ன சார்? அது யூஜியா பிஜி என்ன சார் இருக்காங்க? அது பிஜி கூட இருக்கு சார். பிஜி இருக்கு என்ன சார்? ரைட். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கூட படிக்கலாம் சார். இந்த இதெல்லாம் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். எஸ், அதுவும் இதுக்கு ரிலேட்டடா வரக்கூடியதுதானே? ஆமா. எஸ், இந்த இதுல ஃபுல்லா இந்த சார் இது ஃபியூச்சர்ல இதுதான் ஃபுல்லா இப்போ மேடர் ரேப் இந்த மாதிரி நிறைய இந்த விக்டம் எனக்கு ஐடென்டி பண்றது. இந்த இதுல ஃப்ரே லிஸ்ட் கொடுத்துருக்கு பாருங்க. செக்ஸுவல் அபியூஸ் விக்டம், சரியா, ஆக்சிடென்ட் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஈஸியா ஐடென்டி பண்ண முடியும். அவங்க அப்ரோச்சே டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் அவங்க படிக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு மேடர் நடந்துச்சுன்னா பக்காவா வந்து அதுல ஈஸியா ஐடென்டி பண்ணிடுங்க, எதுவுமே தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு இப்ப டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. சரியா? So this techniques widely used for remarkable tools for என்ன ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸா இருந்தாலும் ஈஸியா இந்த டூல்ஸ் மூலம் அதை சால்வ் பண்றாங்க nowadays. ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஈவன் ஃபர்ஸ்ட் இது எப்பனா இந்த மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்ரீ ராஜீவ் காந்தி கொலை நடந்தது, இந்த பர்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா? அப்ப அவர் ஐடென்டிபிகேஷனுக்குள்ள இந்த அப்போ முதல்ல ராஜீவ்காந்தி கொலை பண்ணாம நம்ம இறந்தாரு பாத்தீங்களா? அப்ப இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் தான் யூஸ் பண்ணாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி எவ்வரி சன் டாட்டர்ஸ்குள்ள சில இந்த குரோமோசோம்ஸ் ஃபாதர்ஸ், ஏன்னா ஃபாதர் மதர்ல இருந்து ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் வரும் நம்ம மியாசிஸ் மூலம். அதை வச்சு ஈஸியா ஐடென்டி பண்ண முடியும்னு சொல்றாங்க. ரைட். ஸோ மற்றவெல்லாம் இதுல வேற யாரு இதை முதல் சொன்னாங்க? இதை கோர்ட்ல நிறைய கேசஸ் வந்து இதை ப்ரூவ் பண்ணி இதை எடுத்துக்கிறாங்க. ஜட்ஜஸ் இதை எடுத்துக்கிறாங்க. ஐடி ப்ரூஃப்க்கு இதுதான் மெயினா எடுத்துக்கிறாங்க. சரியா? அது மாதிரி அனிமல்ஸ்ல உள்ள க்ளோஸ்னஸ் இதை பார்க்க முடியும். ரொம்ப க்ளோஸ் ஸ்டடி அபவுட் தட் பிரீடிங் பேட்டர்ன்ஸ், இன்பிரீடிங், அவுட் பிரீடிங், அந்த பேட்டர்னை இதில் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. சரியா? ஹியூமன் ஜீனோம், அது மாதிரி ஈவன் தட் ஜெனட்டிக் மார்க்கர்ஸ், அதாவது பயாலஜிக்கல் லெவல்ல எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? இப்போ எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொன்னேன், இதுக்கடுத்து இவங்க தான் வந்தாங்க, இவங்க வந்தாங்க, இது நமக்கு எப்படி தெரியும்? இப்ப ஹியூமன் எவல்யூஷன் படித்தோம். சரியா? எவல்யூஷன்ல ஹியூமன் எவல்யூஷன் நம்ம முத ஹோமோசேபியன்ஸ் வந்தானே, அதுக்கு முன்னாடி ராமாப்திகஸ், ட்ரியாப்திகஸ் அப்படின்னு நிறைய டூல் மேக்கர் அவர் இருந்தாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோமா? அப்புறம் எப்படி சார் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அவங்க இப்ப இருக்கிற ஹியூமனுக்கும் அதுல இருந்து சாம்பிள் கிடைச்சது பாத்தீங்களா? ஃபாசில்ஸா, அந்த ஃபாசில்ஸ் உள்ள சாம்பிள் உள்ள சீக்வன்ஸ் எடுத்து, ஸோ அப்ப இந்த சீக்வன்ஸ் எடுத்து இந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு, இந்த சீக்வன்ஸ் அட்வான்ஸா இருக்கு அப்படின்னு தான் ஒரு எவல்யூஷன் வந்து ஹியூமன் எவல்யூஷன். நாட் ஓன்லி ஹியூமன் எவல்யூஷன், மோஸ்ட்லி மேக்சிமம் அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து தான் அது ஃபுல்லா ஐடென்டி பண்ணாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அந்த அளவுக்கு இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அஸ் வெல் அஸ் தட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஹியூமன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வி ஆர் யூசிங் தட் ஹெரிடிட்டி டிசீஸ் ஃபுல்லா டயக்னைஸ் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சார். ஏன்னா நம்ம அந்த அனலைஸ் பண்ணிடுறோம் பாத்தீங்களா? ஜீனை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிருந்தோம். ஈவன் ஹீமோஃபிலியா, சிகிள் செல் இந்தியா, தலாசிமியா, ஹெரிடிட்டி டிசீஸ்னா ஜீன் லெவல்ல நடக்கக்கூடிய டிசீஸ். அதை ஈஸியா டயக்னைஸ் பண்ணக்கூடியது இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் டயக்னைஸ் பண்ண முடியும். பிறகு கியூர் பண்றது அடுத்த 2வது மெத்தட்.
அதுமாதிரி ஆன்டிஜன் ரியாக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு யூஸ் பண்றது, பேத்தோஜன் எப்படி அதை அஃபெக்ட் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ல யூஸ் பண்றோம். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் சரியா? அதில் நம்ம சிலபஸ்ல வந்து ஜென்ரலி அந்த பயோடெக்னாலஜி இன் ஹெல்த் கேர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதான் ஜீன் தெராப்பி, டிஎன்ஏ டயக்னோசிஸ் ஆஃப் ஜெனடிக் டிசீஸ், அதில் தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் வருது. பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அது நெக்ஸ்ட் வரக்கூடிய அடுத்த பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் டிஎன்ஏ டெக்னாலஜியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்கடுத்து ஒரே ஒரு டாபிக் தான் சார் இருக்கு, மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷனும் பயோடிகிரடேஷன், பயோ ரெமிடிஷன், இந்த 2 டாபிக் இருக்குது. சரியா? ஸோ இன்னைக்கு போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஆரம்பிச்ச இன்னும் ஒரு கிளாஸ் ஆகும், ஒரே ஒரு கிளாஸ் தேவைப்படும். ஏன்னா இந்த 2 டாபிக் இருக்குது. அதான் சொன்னல, என்னென்ன டாபிக்னா இந்த 2 டாபிக்னாவே ஒரு கிளாஸ்ல முடிச்சிடலாம். மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷன் அதுக்கு முன்னாடி உள்ள சில விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நான் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டட் ஃபுல்லாவே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. இந்த ஹியூமன் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல பாத்துக்கலாம். இது புது சிலபஸ் போல மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி, இது கொஞ்சம் தியரியா தான் இருக்கும். இது எல்லாமே தியரியா தான் சார் இருக்கும். சரியா? இந்த அனிமல் செல் டிஷ்யூ கல்ச்சர் ஒரு மெத்தட் இருக்குது. அது மாதிரி பயோடிகிரடேஷன், இது ஃபுல்லா என்ன இந்த பொல்யூஷன் ரிலேட்டடா சில இது வரும் சார். ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு அப்ளிகேஷன் ரிலேட்டடா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு 2 கொஸ்டின் நடத்துவேன், அவ்வளவுதான். 2 மேக்ஸிமம் 3 கொஸ்டின் அவ்வளவுதான். மொத்தம் 7 கொஸ்டின் தான் இந்த யூனிட்ல வரும். 2 to 3 கொஸ்டினுக்கு இன்னைக்கு நடத்தினதுல 2 கொஸ்டின் அவ்வளவுதான். 2 கொஸ்டின் வரும். அடுத்த ஒரு கிளாஸ்ல 2 to 3 கொஸ்டின் வரும். 2 to 3 கொஸ்டின். அதுல மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜில ஒரு கொஸ்டின் வரும். இன்னொரு கொஸ்டின் எதுல வரும்னா பயோடிகிரடேஷன் ஒரு கொஸ்டின் இருக்கு. அது கண்டிப்பா வரும், அது டவுட்டே கிடையாது. அது அந்த ட்ரேட்மார்க், ஜிஎம்ஓ, மைக்ரோபியல் வெல்ஃபேர், வெப்பன், இது எல்லாமே அடுத்ததுல வரும். சரியா? ரைட். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை பத்தின டீட்டெயில் ஃபுல்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.